நமது சிறப்பு விருந்தினர் திரு பவா செல்லத்துறை அவர்கள் இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் அரங்கத்திற்கு வந்து விடுவார். தலைவர் ஆமிச்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இப்பொழுது சிறப்பு விருந்தினர் வருவதற்கு முன்பு எல்லோரும் இருக்கையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ், எந்த இடையூறும் விளைவிக்காமல் இருக்கையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மணிவிழா நாயகன் கவிஞர் தமிழியலன் அவர்கள் எங்கள் முதல் மொழிக்கு கிடைத்த மாபெரும் சொத்து முத்து. அவர் எங்களுடைய எந்த ஒரு நிகழ்விலும் அவர் இல்லாமல் இருக்காது. ஒரு நிகழ்ச்சியை முதலில் அவர்தான் துவங்கி வைப்பார். இன்று வீதி என்னை வந்து இந்த இடத்தில் நிப்பாட்டி என்னை வந்து இந்த அவருடைய செயலை செய்ய எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். கவிஞர் தமிழியலன் அவர்கள் எங்கள் முதல் மொழியில் ஒரு செயற்குழு கூட்டத்தில் அவருக்கு மணிவிழா நடத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செயற்குழு உறுப்பினர்களால் தீர்மானிக்கப்பட்டது, முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அண்ணன் சிவ இளநகை அவர்கள் என்ன செய்வீர்களோ தெரியாது, இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைய வேண்டும், அந்த பொறுப்பை அன்றாடம் கொடுக்கலாம் என்று என் தலையில் குருவி தலையில் பணங்காய வைத்தால் போல் என் தலையில் வைத்தார். அன்று முதல் எனக்கு உறக்கமில்லை. நான் மறுநாள் காலையில் நான் நடைபயிற்சி மேற்கொள்கின்ற பொழுது எங்களுடைய பகுதியில் மாதவரத்தில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் துரை வசந்தராஜன் என்ற பெருங்கவிஞர், அவரும் தமிழினுடைய நண்பர், அநேகமாக இந்த அரங்கத்தில் இருக்கிறார். அவரிடம் சொன்னேன், இந்த மாதிரி அண்ணனுக்கு ஒரு மணிவிழா நடத்த எங்கள் முதல் மொழி அமைப்பு தீர்மானித்திருக்கிறோம், என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்னேன். என்ன ஒரு நினைவு பரிசு மாதிரி செய்யுங்க, நினைவு மலர் போடுங்க, மலர் மாதிரி பண்ணுங்க. எப்போதும் எங்களுடைய ஆசையை சொன்னால் போதும், அதுக்கு அடுத்த செகண்ட்ல ஒரு ரிப்ளை வரும். அது அண்ணன் எங்களுடைய செயல் வீரர் தலைவர் அண்ணன் சிவ இளநகை அவர்கள் உடனே கிராண்டட் பண்ணிட்டாங்க. உடனே ஓகே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு நாங்கள் அதை வந்து உடனே விளம்பரப்படுத்தணும். விளம்பரப்படுத்தும் போது என்னுடைய நம்பர் கைபேசி நம்பரை போட்டு அதில் அனுப்பிட்டோம். 1 வந்துச்சு, 2 வந்துச்சு, 10 வந்துச்சு. நான் ஒரு கற்பனை வந்து ஒரு 50-100 வரும் முடிச்சுக்கலான்ட்டு. ஆக 197 வந்துருக்கு. முடிச்சிங்கனால சகாரா பானைகளத்தில் போனவனுக்கு எப்படி தண்ணி தான் எடுக்குமோ அதுமாரி நேற்று ராத்திரி முதல்கொண்டு ஒருத்தர் 2 சார் ஐயா நான் அனுப்பியிருக்கேன் வந்து சேர்ந்துதாங்கிறாரு. அப்புறம் புகைப்படம் மாறிடுச்சு. அப்புறம் அட்ரஸ், அதாவது எப்படி பெரியவர்கள் எல்லாம் மூத்த கவிஞர்கள். இதில் என்ன பெரிய விசேஷம்னா, மந்திரி நமது அமைச்சர் பெருமக்கள் முதல் கவிஞர் வைரமுத்து முதல் ஆகப்பெரிய கவிஞர்கள் எல்லாம் அவரை வாழ்த்தி அனுப்பிய ஒரு வாழ்த்து மடலை நான் வாசிக்கின்ற பொழுது உள்ளபடியே வெயில் சிலிர்த்து போனேன். ஒரு மனிதன் எவ்வளவு பொருளாதாரத்தில் வளர்கிறான் என்பதை விட மனிதர்கள் மனதில் வாழக்கூடிய வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கை. அந்த மனிதர்களை இவ்வளவு பேரை சம்பாதிச்சிருக்காரு, இவ்வளவு சொற்பமான நேரத்தில் இவ்வளவு பேர் எழுதியிருக்காங்கன்னு சொன்னா, இன்னும் டைம் கொடுத்தா, இன்னும் ஒரு 10 நாள் டைம் கொடுத்தா இன்னும் எழுதிட்டே இருப்பாங்க போடுறது. அதனால அந்த வகையில் இந்த வாய்ப்பை எனக்கு பங்களித்த எங்கள் முதல் மொழி தலைவர்கள், அரங்காவலர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் முதலிலே நன்றி கூறி, கிட்டத்தட்ட தமிழியலன் அவர்கள் எந்த நிகழ்ச்சியிலும் அவரை நீங்கள் பார்க்கலாம். எங்கள் முதல் மொழி நிகழ்ச்சியில் ஒன்று அவர் ஓய்வெடுத்து நான் பார்த்ததில்லை. இந்த நூல் தொகுக்கின்ற பொழுது தினசரி நாங்கள் இருவரும் இரவு 12 மணி வரை பேசிக் கொண்டிருந்தோம். அவர் தூங்க மாட்டார். அவர் ஒரு மெசேஜ் போடுவார், நான் ஒரு மெசேஜ் போடுவேன். எப்படி இப்படி கடினமான வேலை செய்கிறாரு இந்த வயசுலேயே அப்படின்னு பார்க்கும்போது மெய் சிலிர்த்தது. ஒரு நல்ல சான்றோர் மனிதனுக்கு, ஒரு நல்ல தமிழனுக்கு நான் ஒரு அணில் மாதிரி கிட்ட இருந்து அந்த பணியை, இந்த நூலை தொகுத்து அளிக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கும், இந்த அரங்கத்திலே வந்து நிறைய கவிஞர்கள் பெருமக்கள்
அவருக்கு எழுதினார்கள். அவர் கூட நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அளித்தது. இது யாருக்கெல்லாம் நான் நன்றி கடன்பட்டவனாக இருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய உரையை ஆரம்பத்தில் இதோடு நிறைவு செய்து கொண்டு திரு தமிழீழன் அவர்களை எங்கள் அமைப்பின் அறங்காவலர் மூத்த தலைவர் அண்ணன் தனபால் அவர்கள் அவரை தமிழீழனை அவர்களை வாழ்த்தும்படி அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். மணமக்கள் இருவருக்கும் மாலை மாற்றிக்கொள்ள திரு தனபால் அவர்கள் ஒரு மாலையும் திரு சிவ இளநகை அவர்கள் ஒரு மாலையும் மணமக்களுக்கு கொடுத்து மாலை நண்பர்கள் கல்யாணம் பண்ண முடியும் என்பதற்கு இதுதான் சாட்சி. அரங்கத்தில் எப்பொழுதும் சொந்தக்காரர்கள் தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனால் முழுக்க நண்பர்களால் ஒரு திருமணம் நடக்கும். அதுதான் கல்யாணம். அதுக்கு முதல் மொழியே சாட்சி. வீட்டில் எதுவும் எதிர்ப்பு இல்லையா? அவருடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர்கள் சுற்றத்தாருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது தனபால் அவர்கள் மணமக்கள் முதல் மொழியை பற்றி தெரிந்திருக்கும். அதை பற்றி நிறையவே சொல்லி இருக்கிறார்கள். இது ஆரம்பித்து விதம் ஒரு மாலை நானும் திரு சிவ இளநகை அவர்களும் மற்றுமுள்ள சில நண்பர்களும் உட்கார்ந்து எதையாவது செய்யணுமே, நம்ம படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம், இங்க இருக்கிறோம், எல்லாரும் பொறியாளர்கள், ஆனா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு அரை மணி நேர விவாதத்தில் இந்த முதல் மொழி ஆரம்பிக்கப்பட்டது. இதில் முதலில் ஒரு 5 அறங்காவலர்கள் உறுப்பினர் அறங்காவலர் ஆனோம். அதை வைத்து இப்பொழுது மற்ற சில நண்பர்களும் அறங்காவலர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் இயலன் பற்றி தமிழ் நன்றாக தெரிந்தவர்கள் கவிஞர்கள் தான் வாழ்த்த முடியும். மனதார வாழ்த்துறத என்ன மாதிரி ஆளுங்களால தான் பண்ண முடியும். ஏன்னா இதை வாழ்த்துறதுக்கு நான் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன். இவங்க கூட ஒரு தொடர்ந்து நல்ல பயணத்தை செய்து கொண்டிருந்த எனக்கு வேறு சில பணி வந்ததனால் நான் தஞ்சையை நோக்கி சென்று விட்டு தஞ்சையில் ஒரு மருத்துவமனை ஆரம்பித்து அதை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு முதல் மொழி எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் வந்துவிடுவேன். அதில் இன்று திரு தமிழியவன், திருமதி கண்ணம்மா இவங்களை தொடர்ந்து நாங்கள் எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்துனாங்க. இவரோட இயற்பெயர் தனசேகரன். எங்கள் கல்லூரியில் இவரோட பெயர் தனசேகரன். தமிழ் ஆர்வத்தினால் அவர் தனது பெயரை தமிழ் இயலன் என்று மாற்றிக்கொண்டவர். திருமதி கண்ணம்மாவை காதலித்து மணமுடித்தவர், காதலித்து கைப்பிடித்தவர். இது அந்த கால இதில் அவ்வளவு சுலபமா நடக்கிறது இல்லை. நிறைய எதிர்ப்பு இருக்கும். ஆனா தமிழியன் எதைக்குமே தயங்காதவர், எதையுமே எதிர்த்து நிற்பவர். எங்களோட தமிழ் நிகழ்ச்சியில நெறியாளர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் நெறியாளர்னா திரு தமிழியன் தான். வேற மாற்றவே இருக்காது. இன்னைக்கு தான் அவர் சொன்ன மாதிரி அவர் அங்க உட்கார வச்சதுனால அன்பழகன் பேச ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான். இல்லைன்னா என்னை விட்டுட்டு நீ வேற யாருக்கு கொடுக்கலாமான்னு கேட்பாரு. அந்த மாதிரி ஆள். இதுக்கு மேல நான் அவரை வாழ்த்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீடூழி இருவரும் வாழ்ந்து தமிழை சிறப்பிக்க உங்களை போன்ற ஆட்கள் வேணும். நிச்சயமாக உங்களால் அது முடியும். அதை செய்வீர்கள் தொடர்ந்து என்று நான் நம்புகிறேன். நீடூழி வாழ்க. தஞ்சாவூரில் இருந்து வந்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து திரு ஆவிச்சி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள்.
எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழியலன் அண்ணன் எனக்கு கல்லூரிக்கு சீனியர். ஒரு மாலை நேரத்தில் ஒரு சீதையாட்சி கல்யாண மண்டபத்தில் தான் அவரை முதல்ல சந்தித்தேன். நல்ல கூட்ட நெரிசல். அப்போ நிறைய என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுதான் தமிழியலன். எனக்கு அந்த பேரில் நிறைய டவுட் இருந்துச்சு. என்ன தமிழியலன் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டாங்க. தமிழியலன்னா என்ன? அவர் உடனே திருப்பி கேட்டார், ஆராய்ச்சின்னா என்ன? நீங்கள் அதுக்கு விளக்கம் சொல்லுங்க, நான் இதுக்கு விளக்கம் சொல்லுவேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தமிழ் பேச்சாளர். எல்லா தமிழ் பேச்சாளர்களுக்குமே இன்னொரு தமிழ் பேச்சாளரை பார்த்தா கொஞ்சம் பொறாம இருக்கும். எனக்கு அவர்கிட்ட நிறையவே இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி போய்கிட்டே இருந்தோம். அப்போ இந்த முதல் மொழி அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதில் ஏற்பட்டதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பயணம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போதான் அவருடைய உண்மையான விழிப்புகள் தெரிஞ்சுது. எவ்வளவு தூரத்துக்கு அவருடைய தமிழ் பற்று, அந்த தமிழ் ஆர்வத்தை தாண்டி அவர் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், இபியில் ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுங்கிறதே ஒரு குதிரை கொம்பு. அதை தமிழுக்காக அதை அசால்ட்டா அதை உதறி தள்ளிட்டு தமிழ் தொண்டு செய்வதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை எப்படி அவர் துணிச்சலா பண்ணாரு அப்படிங்கிறது எப்படின்னா, அவர் தனசேகரன் அவர் பேர் என்ன சொன்னாங்க. தனசேகரன்னா பொருள் சேர்ப்பவர்னு அர்த்தம். தனம்னா பொருள், தனம் சேர்ப்பவர். அந்த பேரையே உதவி தள்ளிட்டு எனக்கு தமிழ் தாண்டா முக்கியம்னு சொல்லி தமிழியலன்னு பேர் வச்சுக்கிட்டாரு. ஸோ இதை விட பெரிய விளக்கம் வேண்டாம். ஆனால் அண்ணனுடைய அடியை ஒற்றி நாங்களும் இந்த மேடை பேச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால் அண்ணனை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். இன்னும் 70, 80, 90, 100 முதல் மொழி சார்பாகவே நடத்த வேண்டும். அந்த வாய்ப்பை இறைவன் எங்களுக்காக அருள வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிய அவர் ஈபியில் ஒர்க் பண்ணவர் தமிழியலன். ஒருவேளை அதிலே இருந்தாருன்னா சீஃப் இன்ஜினியர் ஆகிருப்பார். அந்த டாப் போஸ்ட் சீஃப் இன்ஜினியர் இருந்து அண்ணன் மாதிரி அவர் அந்த பணத்தை விரும்பாமல் எப்பொழுதுமே இந்த கவிஞர்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் கோபமும் தன்மானமும் அவங்க எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிற ஒரு கொள்கை உடையவர்கள் தான் கிடைக்கிறார்கள். அந்த வகையில் தனக்கு பணம் அதெல்லாம் அந்த பண நாட்டம் இல்லாமல் லஞ்சம் வாங்குறதுலாம் நாட்டம் இல்லாமல் நான் தமிழோட போய் எனக்கு கண்ணம்மாவோட பாரதி போன மாதிரி அவர்கள் உட்காந்துருக்காரு. அடுத்தவரை என்னுடைய நிறுவன தலைவரான சிவ இளநகை அவர்கள் வாழ்த்துறை முடிக்கிறேன். மீண்டும் மாலை வணக்கம். இந்த முதன்மொழி அமைப்பு உருவானதை பற்றி தனபால் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலேயே நாங்கள் இதிலே முக்கிய பங்கு வகிப்பவர்கள் 80 விழுக்காடு அண்ணாமலை பல்கலைக்கழக பொறியாளர்கள். அதிலும் குறிப்பாக தனபால், நான் மற்றும் உள்ளவர்கள் எல்லாம் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கத்திலே முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள். அந்த சங்கம் துவக்கி வைத்தவர் திரு சாதிக் அவர்கள், முனைவர் சாதிக். அப்படிப்பட்ட அருமையான சங்கத்திலே ஒரு தொய்வு ஏற்பட்டது நடுவிலே. நாங்கள் எல்லாம் வெளியே வந்த பிறகு அந்த தொய்வு ஏற்பட்ட பொழுது நாம் தனியாக தமிழ் வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சிக்காக ஒரு சங்கம், ஒரு அமைப்பை ஆரம்பித்தால் என்ன என்று பேசி 2019 நவம்பர் 24 அதற்கான முக்கிய கூட்டம் நடந்தது. அன்றுதான் அதற்கு துவக்க விழா. துவக்க விழா என்றால் எங்களுக்குள்ளே பேசி அந்த விழாவை ஆரம்பிப்பது என்று அவர் சொல்வார்கள் அல்லவா. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி கொடியை ஆரம்பித்த பொழுது அந்த எந்த கலர் வரணும்னு நிறம் வர வேண்டும் என்ற பொழுது தன்னுடைய கையிலே இருந்த ஒரு கீரலை போட்டு கலைஞர் அவர்கள் சிவப்பு கொடுத்தாரு. கருத்து மதியளவரோ ராமலரோ சஜஸ்ட் பண்ண அண்ணா அவர்கள் அந்த கொடியை அமைத்தார். அது போல அன்றைக்கு முதல் மொழி என்ற அமைப்பின் பதாகையை முதலில் கொண்டு வந்து அமைத்தவர் தமிழியலன். நிறுவனர் என்று என்னை சொல்லிக் கொள்வதோட இதற்கு பின்னாடி கிரியா ஊக்கியாக இருந்து எங்களை வழி நடத்துபவர் தமிழியலன். தேமதர் தமிழோசை உலகமெல்லாம் பரவுதல் வேண்டும் என்ற கவிஞன் அதை நித்தம் செய்து கொண்டிருப்பவர் அவர். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எந்த கூட்டத்தையும் அவர் போய் அங்கே கலந்து கொண்டு பேசுவார். நான் சொல்லுவேன்,
அந்த காலத்துல பேசுறதுக்குன்னே நாவலர் நாஞ்சில் மாணவர்கள்லாம் 100 ரூபா வாங்குவாங்க. இப்போ 1 லட்சம் ரூபா வாங்குறாங்க. இன்னைக்கு பல பேச்சாளர்கள் 1 லட்சம் ரூபா வாங்குறாங்க. நீங்க ஒரு 1000 ரூபாவது கேட்டு வாங்கணும் தமிழர்னு நான் திருப்பி வலியுறுத்திட்டே இருப்பேன். இல்லைன்னா என்ன ஆகுறதுன்னா அவரோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் தெரியாமல் போய்விடுகிறது. அவரோட முக்கியத்துவம் அவருக்கே தெரியவில்லை. நான் அவரிடம் மிக பெரிய ஒரு கோரிக்கை வைத்தேன், நீங்கள் பேராசிரியராக இருக்க வேண்டியவர் அப்படின்னு. அந்த நேரத்துல தான் இந்த திமுக அரசு பொறியியல் கல்லூரிகளில் தமிழ் பேராசிரியர் என்ற பதவியை கொண்டு வந்தார்கள். அதற்கு அவரை அப்ளை பண்ண வச்சு நாங்கெல்லாம் ரொம்ப வலியுறுத்தினோம். அவரை விட வேற தகுதியானவர் யார் கிடைப்பார்கள்? அவரை அண்ணா பல்கலைக்கழகம் அங்கே அவரை பேராசிரியராக வைத்து அழகு பார்க்கிறது. அவருடைய வகுப்பு தோழர் திரு வேல்ராஜ் அவர்கள் துணைவேந்தராகவும் இருந்தார். அந்த டீம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க. அவர் ஒரு தமிழ் ஆர்வம் உள்ளவர். எனவே தமிழ் ஆர்வத்தில் தமிழர்களுக்கு யாரும் தலைத்தவர்கள் இல்லை. அவர்களுடைய முதமொழியின் எல்லா கூட்டங்களையும் வழிநடத்துபவர். அதே போல அறிவுமதி என்ற ஒரு கவிஞர் இருப்பார். சென்னைக்கு திரைத்துறையிலே கவிதை எழுத வருபவர்கள் இல்ல உதவி இயக்குநராக வருபவர்கள் எல்லாரும் அவருடைய வீட்டிலே தங்கிக் கொண்டு சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டு முயற்சிகளை செய்யலாம். பறவைகளுக்கு வேடந்தாங்கள் போல அவர் அந்த திரைப்படத்துறையிலே வருபவர்களுக்கு அறிவுமதி இருப்பார். அதுபோல எங்களுடைய தமிழ் பொறியாளர்கள் ஆர்வம் உள்ளவர்கள், அதே போல தமிழிலே கவிதை எழுத வேண்டும் என்று நினைப்பவர்கள், புத்தகங்கள் வெளியிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரு வேடந்தாங்களாக இருப்பவர் தமிழர். என்னுடைய அண்ணன் பையன் லண்டன்ல இருக்கார். அவர் ஒரு கவிஞர், ஒரு மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டே கவிதை எழுதுற தூயவண்ணு. அவர் ஒரு புத்தகம் வெளியிடுகிறார் என்றால் எனக்கு தெரியாது. தமிழில் தான் அவர் பேசிட்டு இருக்காரு. தமிழில் அவர்கிட்ட தான் தேதி வாங்கிட்டு அவர் லண்டன்ல இருந்து வர்றப்ப அந்த புத்தகத்தை வெளியிட போகிறார். அப்படி ஒரு வேடந்தாங்கல் பறவைக்கு இருப்பது போல தமிழ் ஆர்வலர்களுக்கு தமிழில் ஒரு வேடந்தாங்கலாக இருக்கிறார். அவருடைய தொண்டு தொடர வேண்டும். அதற்கு அவருடைய துணைவியார் முக்கிய காரணம், அவருடைய மகள் முக்கிய காரணம். அந்த கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் இருந்ததுல கேட்கிறப்ப ஏன் உங்களுக்கு நிறைய வரவில்லை என்ற பொழுது அவர் சொல்வார், பிசிராந்தையார் எனக்கு கிடைத்த மக்கள் அப்படி. அதுபோல அவரோட வீட்டுல தொலைக்காட்சியே இல்லை என்பார். தொலைக்காட்சியே அவங்க வீட்டுல கிடையாது. அவருடைய குடும்பம் கொடுத்த பொது விஷயத்துல இப்படி போறாங்கன்னா அவர்களுடைய காரணம் அவருடைய துணைவியார் தான். ஏன்னா எங்க அண்ணன் சிவலிங்கம் அவர்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுடைய தலைவராக இருந்த பொழுது அவர் வீட்டை மறந்து 25 வருஷம் உழைச்சாரு. அது காரணம் எங்க அண்ணியார் தான். இப்ப அன்பழகெல்லாம் தெரியும், எங்க வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி போக முடியாது. இப்பயே 8:30 மணிக்கே வரலன்னு காத்துட்டு இருப்பாங்க. எல்லா வீட்லயும் அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. தண்ணி தெளிச்சு விட்ட கேஸ் மாதிரி தமிழை வளர்ப்பதற்காக தமிழனை தமிழ் உலகத்துக்கு தந்தவர் கண்ணம்மா. அவரைத்தான் ரொம்ப பாராட்டு. எனவே இந்த பாராட்டு விழா திருமதி தமிழனுக்கு தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும். அவருடைய குடும்பத்தினருக்கும் அது பொருத்தமாக இருக்கும். எங்களுடைய வழிகாட்டி தமிழன் எங்களுக்கு தொடர்ந்து வழிகாட்ட வேண்டும். ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் ப்ரோக்ராம் மாதம் நடத்துகிறோம். இதே இடத்திலே ஆகஸ்ட் 9 திரு ராமநாதன் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா, பாலகிருஷ்ணன் IAS ஓய்வு அவர்களுடைய தலைமையில் நடைபெற இருக்கிறது. செப்டம்பரிலே உயர்கல்வி அமைச்சர் கோவி செல்வனை அழைத்திருக்கிறோம். அறிவியல் திருவிழாவாக நடக்க இருக்கிறது. மாதந்தோறும் நடத்துகிறோம். மாதந்தோறும் நாங்கள் சொல்லிட்டோம், 4th சாட்டர்டே இந்த ஹாலை எங்களுக்குன்னு புக் பண்ணிருக்கேன். முதல் மொழிக்கு திரு சுவாமிநாதன் அவர்கள் எங்களுடைய செயற்குழு உறுப்பினர் அதை கச்சிதமாக பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே மாதந்தோறும் நடக்கும் முதல்மொழி கூட்டங்களை நடத்தி தருபவர் தமிழன். எனவே சுவையாக இருக்கும். நீங்கள் அனைவரும் அந்த கூட்டங்களில் பங்கேற்கலாம். முதல்மொழிக்கு அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். எங்களுடைய வழிகாட்டி தமிழனை மீண்டும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி அண்ணா. அடுத்த நிகழ்வாக மணிவிழா மலர் வெளியிட இருக்கிறோம். அந்த நிகழ்வுக்கு முன்பு இந்த மணிவிழா மலர் தயாரிப்பதற்கு நல்ல ஆலோசனையை எனக்கு வழங்கிய என்னுடைய அருமை சகோதரர் திரு துரை வசந்தராஜன் அவர்களை ஒரு 2 நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்கும்படி கேட்கிறேன். மேடையிலும் மேடைக்கு முன்னால் வீற்றிருக்கிற அத்துணை பெருமக்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்த்தை சொல்லாமல் என் உரை தொடங்குவது கிடையாது. இன்று
சிவனடியார்களை வணங்கினால் சிவனை வணங்குவது போல என்று சொல்வது போல தமிழடியார்கள் உங்களை வணங்குவதன் மூலமாக என் தமிழ் தாய் வாழ்த்தை இணைந்திருக்கிறேன். முதலிலே பாரதிதாசன் விழா, அதற்கு பிறகு வாழ்த்தருணம் தொடங்கி இருக்கிறது. பாரதிதாசனை வாழ்த்ததற்கு முன்னால் அவனை கண்டெடுத்த பாரதியை வாழ்த்துகிறோம். அதை போல தமிழிலே வாழ்த்துவதற்கு முன்னால் நான் பாரதிதாசனை வாழ்த்தேன். இந்த கவிதையை நடக்கிற போதே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். பாவேந்தன் எழுத்தின் தலையிலும் எரிமலை சுமந்து மண்ணில் நடந்த மனித பூகம்பம். அவன் பாட்டும் போர்வாள் பழகிய பின்தான் நத்தைகள் நாம் எல்லாம் நடக்க அந்த பாவேந்தர் வழிவந்திருந்தான். அவன் கந்தகத்தில் சொல்லெடுத்த கவிதை தோட்டான். கடல் பிழம்பில் வரி எடுத்த நெய்த பாட்டு, பந்தத்தி பாட்டெழுதி அமில மூச்சு பகுத்தறிவு நதி பிறக்க எழுந்த ஊற்று, தந்திரத்தின் தலைமுறைக்கு வேட்டு வைக்க தமிழ்தாய் ஆடின்ற ஊழி கூத்து, முண்டாசு பாரதிக்கு முகவரி. முண்டாசு பாரதிக்கு முகவரி அவன் முன்னிருந்த பெரியாரின் தீப்பிழம்பு, நண்டான தமிழர்களின் வாழ்வில் நடைபெற்ற கலைஞருக்கு வீரப்போ, அவன் கொண்டு கொடுத்து மையா இதை கொலைவாலை கொடுத்துட்டு சாலை கல்லான். இப்படி சாலை கல்லா கொலைவாலை கொடுத்துட்டு பாவேந்தரை பார்த்து என்னுடைய நண்பர் தமிழ் வாழ்த்துகிறேன். அன்பழகன் நான் நடைபெற்று போகிற போது முதல் மொழியின் சார்பாக தமிழ் ஈழனுக்கு மணிவிழா நடத்த போகிறேன் சொன்னார். எப்படி என்று ஒரு நினைவு பரிசு கொடுக்க போகிறோம் அப்படின்னார். அது அல்ல, நினைவு பரிசு ஒரு அலமாரியில் இருக்கும். நீங்கள் ஒரு மலர் வெளியிட வேண்டும். ஏன்னா என்னோட 60 மலர் வெளியிட்டேன். இப்போ அவன் 60 நிற்கிறான், நான் 72 நிற்கிறேன். எனக்கு அதை ஏன் சொல்கிறேன், தினபாலன் அவர்கள் சொல்கிற போது சொன்னார்கள், வாழ்த்துவதற்கு வயது ஒன்றும் இல்லை என்று. வாழ்த்துவதற்கு வயது தேவையே இல்லை. கடவுள் வார்த்தை பாடுகிறலாம், கடவுளுடைய பெரியவர்களா? தமிழ் வார்த்தை சொல்லுகிறலாம், தமிழை விட பெரியவர்களா? ஆசீர்வாதம் என்பது வேறொரு முறை. உணர்ந்திருந்து வாழ்த்துவது என்பது தமிழிடம் முறை. உள்ளத்தில் அன்பு இருக்கிற அத்தனை பேரும் வாழ்த்தலாம். அந்த வகையிலே ஒரு சிறு குழந்தை கூட, அந்த குழந்தை கூட இவரை வாழ்த்தலாம். அந்த தகுதி. ஆனால் எனக்கு 2 தகுதியும் உண்டு. அகவையும் இவரை விட அகவையும் முதிர்ந்தவன் என்ற தகுதியும் உண்டு. இன்னொரு தகுதி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றுதான், இறைவனுடைய தலங்களில் கூட பாடல் பெற்ற தலம் என்றால் மரியாதை உண்டு. ஆனால் தமிழை படைத்த முருகன் கூட ஔவையாரை பார்த்து அவையே என்னை பற்றி பாடு என்று கேட்கிறார். தமிழால் பாடப்பெறுவது என்பது பாடப்படுவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய மரியாதை. தலையான காலத்து சிறுவன்ற பாண்டியன் போருக்கு போகிற போது சொன்னான், நான் பொழுது செல்கிற போரிலே தோற்பியனாயின் மாங்குடி மனிதன் உள்ளிட்ட புலவர்கள் பாடாத ஒழுங்கிய நிலவரை என்று சொன்னான். அவனுடைய தண்டனை என்ன என்று தெரியுமா? தோற்றால் தண்டனை. புலவர்கள் பாடாமல் இருப்பது தண்டனை என்று சொன்னான். புலவர்கள் பாடுவது என்பது மிகப்பெரிய வாழ்த்து. அதனால்தான் 1000 தலங்கள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போகிற போது பாடல் பெற்ற தலம் என்று சொல்லுகிறார்கள். இறைவனுக்கே கூட ஒரு புலவன் பாடினால் இறைவனுக்கு மரியாதை கிடைத்து விடுகிறது. அந்த மாதிரி ஒரு பாடல் பெற்ற தலமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அது புலவர்களால் பாடப்பட வேண்டும். அந்த தகுதி எனக்கு இருக்கிறது என்ற உணர்வோடு இவரை பாராட்டுகிறேன். அன்பையா பாவாச்சல தலைவர்களை இந்த அரங்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். அந்த தகுதி இருக்கிறது என்ற உணர்வோடு தமிழர்களை வாழ்த்துகிறேன். இன்னொரு காரணம், கவிதையை கேட்ட 10 நிமிடத்திற்குள் இவருடைய கவிதை அனுப்பி 10 நிமிடம் தான் மோனிலே போட்டார். 10 நிமிடத்துக்குள் அந்த கவிதையை அனுப்பி வருகிற போது தேநீர் சாப்பிடும் போது சொன்னார், தமிழர்கள் உங்கள் கவிதை தான் முதல் கவிதை. அந்த முதல் மொழியில முதல் கவிதை முதல்ல அவசியம். தமிழ் ஈழன் வாழி பண்டாளி
வண்ணங்கள் பூசாத வைர புள்ளிகளால் எண்ணங்கள் குன்றுகிற எழுச்சி பாவலர். வண்ணங்கள் பூசாத வைர புள்ளிகளால் எண்ணங்கள் ஊற்றுகிற எழுச்சி பாவலர் கிண்ணங்கள் தராத போதும் கின் என்று நெஞ்சிருக்கும் திட்டங்கள் நிறைந்துள்ள வின் எங்கள் தமிழர்கள். பூக்களால் மாலை கட்ட பொழுதுக்குள் வாடுவென்று பூக்களால் மாலை கட்ட பொழுதுக்குள் வாடுவென்று பாக்களால் மாலை கட்டும் வைந்து விட்டார்கள். தேக்கு உறுதி தோற்றுவிட தோல் இரண்டை நிமிர்த்துகிற மாக்கவிஞர் நாளையவன் நாளையவன் முடியும் இவன் தமிழன். நாக்கு மூலம் சொல்லி நகர்ந்து போகாமல் வாக்கு மூலம் எழுதி வைத்து வாழ்ந்து காட்டும் நேர்கோடு. நாக்கு மூலம் சொல்லி நகர்ந்து போகாமல் வாக்கு மூலம் எழுதி வைத்து வாழ்ந்து காட்டும் நேர்கோடு. ஆக்கங்கள் தருவதுதான் ஆளுமைக்கு அடையாளம். நோக்கங்கள் நோன்பிருந்து நிறையும் இடம் தமிழ். பின்னங்கள் இல்லாத பிராக்ஷன், பின்னங்கள் இல்லாத எண்ணத்தின் கருவூலம். புன்னகையால் முட்டு கட்டும் பூப்படைக்கும் திருக்கோலம். கண்ணல் மொழி பேச்சருவி கணிச்சுரைக்கும் தாய்வீடு மின்னலை போல் செயல்பாடு தமிழியலன் வாய்ப்பாடு. மின்னலை போல் செயல்பாடு தமிழியலன் வாய்ப்பாடு. திருக்குறளாய் காலை தீர்க்கமான சீரணி கருக்கொண்ட தாய்வடி போல் காலமெல்லாம் சுமந்திருக்கும் திருக்கோள நம்பிக்கை திசைக்கெல்லாம் வெற்றிக்கை தருகின்ற திருவாளம். தமிழீழன் எங்கள் இரவான் கனப்பொழுதும் ஓய்வறியா காற்றுக்கே காட்டாகி இணக்கமுடன் இயங்குகின்ற தமிழ் ஈழர் இந்நாளில் மணிவிழாவை காண்பது மனதார வாழ்த்துகிறேன். இணைய கண்ணாமாவுடன் இனிது வாழ்க, பல்லாண்டு வாழ்க, படைப்புக்கும் காலங்கள் வரை வாழ்க, இமனைக்கும் காலங்கள் நீங்கள் காலங்கள் வரை இனிது வாழ்க என்று வாழ்த்தி அத்தகையோட சார்பிலும் வார்த்தை. அடுத்து தமிழியலன் அவர்களை ஏற்புரை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 3 நிமிடங்களுக்கு கல் தேய்த்து தீகண்ட காலம் தொட்டு கல்வெட்டு ஓலைகளில் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயி உன் தாழ் தொட்டு பணிகின்றேன் வாழ்கிறார். எப்போதுமே ஒவ்வொரு வினைகளுக்கும் எதிர்வினைகள் உண்டு என்று அறிவியல் சொல்லும். எல்லோருக்கும் நேரத்தை சொல்லிட்டு கை கடிகாரத்தை பார்த்து சுத்தி கொண்டிருக்கிற 30 ஆண்டு கால பழக்கம் உடையவங்க சக்கையை எடுத்து இருக்கிறது மேட்டூர் இருந்தாங்க. இன்னைக்கு அன்பழகன் நின்றுட்டு அவர் வாட்சை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வினைகள்லாம் நமக்கு திரும்பி வரத்தான் செய்யும். நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். இந்த முகநூல் இல்லை என்றால் இன்னும் கூட இந்த இயற்கை முறையில் வைக்கிற விக்கை வைத்துக் கொண்டு கொஞ்சம் கருமையாக முடிய வைத்துக் கொண்டு நாங்கள் 48 வயது என்று சுற்றி கொண்டிருக்கலாம் என்றுதான் என்னுடைய திட்டம் இருந்தது. அந்த முகநூல் இருக்கிறது இல்லையா, அது விடிந்த உடனே அதை நமது எத்தனாவது பிறந்த நாள் என்று ஊருக்கே அறிவித்து விடுகிறது. அதனால் மறைக்க முடியாமல் போயிடுது. முதல் மொழி அமைப்போடு எனக்கு இருக்கிற தொடர்பும் அன்பும் நட்பும் மிக மிக நெருக்கமானது. மேட்டூரிலே எவ்வாறு சக்கையா அவர்கள் இருக்கிறார்கள், தமிழ்ச்சங்கத்திலே கோப்பியநாயந்திர ஐயாவின் மூலமாக நாங்கள் எல்லாம் வார்த்தெடுக்கப்பட்ட காலம் முதல் அங்கிருந்த தாய் தமிழ் பள்ளிகளிலே அங்கிருக்கிற பல்வேறு உழவர் தந்தை போன்ற அமைப்புகளிலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்த நான் திருவண்ணாமலைக்கு 10 ஆண்டுகள் மேட்டூரில் இழுத்துவிட்டு திருவண்ணாமலைக்கு வந்தபோது அங்கெல்லாம் தனசேகரனாக இருந்த நான் திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு எல்லோரும் ஐயா என்று அழைத்தார்கள். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்சம் திரும்பி பார்த்தேன், வேற யாராவது வந்திருக்கிறார்களா என்று. திருவண்ணாமலை எனக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை தந்தது. திருவண்ணாமலையிலே தமிழ் வழி இயக்கம் வாசகர் வட்டம் ஐயா ஆனந்தன் அவர்கள் வந்திருக்கிறாங்க, தொடர்ந்து வளர்ச்சி. சென்னைக்கு வந்தபோது இன்னும் அது பெரிதளவிலே கவிதை உறவின் வழியாக இன்றைக்கு கூட ஏர்வாடியார் எல்லா நிகழ்ச்சியும் முன்வரிசையில் இருக்கிற ஏர்வாடியார் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிறார். நாளைக்கு தான் என்னுடைய நூல் வெளியீட்டு விழா வளர்ச்சி. அப்படி முதல் மொழியோடு இருக்கிற தொடர்பிலே எனக்கு கிடைத்திருக்கிற மிக பெரும் பலன் என்னவென்றால் அண்ணன் சிவ இளநகை அவர்கள் அறிவியல் தமிழை விட்டு இந்த முதல் மொழி அமைப்பு விலகி போய்விடாது கூடாது என்பதற்காக
காலையில் 4:30 மணிக்கு அந்த பொன்னட கோவிலே செய்தியை போடுவார். இரவு 11:30 மணிக்கு போட்டுவிட்டு தான் தூங்குவார். அந்த செய்திக்கு வணக்கம் கைத்தட்டல் கூட போடுவதற்கு 2-3 பேர் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால அண்ணன் இளநகை தனபால் அவர்கள், எங்களது பெருமைக்குரிய துணை முதல்வர் ஐயர் சாதிக் அவர்கள், இந்த நம்முடைய ராஜேந்திரன், சண்முக சுந்தரம் உள்ளிட்ட எல்லா நண்பர்களுக்கும், வேடியப்பன் எல்லோருக்கும் இந்த அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோலவே இந்த முதல் மொழி மலரை எடுத்துக்கொண்டு வருவதிலே மிகுந்த ஈடுபாட்டு வந்து கொண்டே இருக்கிறது. நேற்று வரையில் இருந்தவங்க இல்லை. நேற்றுக்கு அச்சாக்கம் பண்ணிடலான்னு பார்த்தாக்கா, ஐயா இன்னைக்கு சேர்த்தே ஆகணும் 5 பேர் தொலைபேசி பண்ணுறாங்க. மிக சிறப்பாக செய்தவர் அந்த என்னுடைய மணிவிழா மலருடைய தொகுப்பாசிரியராக இருக்கிற அன்பழகன் தான் உண்மையிலேயே விழா நாயகன். அதுக்கு அச்சாக்கம் செய்து கொண்டிருந்த நம்முடைய சூரிய சந்திரன், அதுக்கு மெய்ப்பு பார்த்த நம்முடைய குடியாத்த குமணன், இவருடைய பங்களிப்பெல்லாம் இருக்கிறது என்பதை சொல்லி, இன்று சிறப்படைப்பாளராக வந்திருக்கிற பாபா செல்லதுரை அவர்களோடு எனக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நாங்கள் இருவரும் மின்வாரியத்தை சேர்ந்தவர்கள் என்பது உங்கள் சிலருக்கு தெரிந்திருக்கும். நாங்கள் தொடுகிற போது கொஞ்சம் கரண்ட் வர வாய்ப்பு இருக்கும். திருவண்ணாமலையில் நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்திலே பணி செய்திருக்கிறோம். இன்றைக்கு பாபா செல்லதுரை அவர்கள் உலகம் அறிந்த ஒரு கதை சொல்லியாக, மிக குறிப்பாக தமிழ் இலக்கிய பரப்பிலே இருக்கிற விளிம்புநிலை மக்களுக்கான கதைகளை எல்லாம் எடுத்து சொல்கிறவராக இருக்கிறார் என்பதை சொல்லி, இங்கே இருக்கிற ஒருவர் பெயரை நான் விட்டுவிட்டாலும் அரங்கத்திலே அமர்ந்திருக்கிற அனைவரும் எனக்கு தெரியும். யாரையும் நான் விட்டுவிட விரும்பவில்லை. துறை கந்தராஜன் படித்ததிலிருந்து, பேராசிரியரிலிருந்து, என்னுடைய குடும்ப நண்பராக எங்களுடைய துணை நிற்கிற சிவகுமாரிலிருந்து எல்லோருக்கும் எனது அன்பான நன்றியை சொல்லி, இந்த நூலில் நீங்கள் எழுதியிருக்கிற வாழ்த்துக்களோடு இந்த செய்திகள் வரும் என்று சொல்லி, நீங்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிற எனது உரையின் நிறைவு பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். அது என்னவென்றால், கண்ணமாவை குறித்து நான் எழுதியிருக்கிற ஒரு கதை. பண்பு முன்னையும் வந்திருக்கிறாங்க. பண்பரசன் இப்பொழுது ஒரிசாவுடைய தலைநகர் புவனேஸ்வரத்திலே தேசிய நீச்சல் பயிற்சியாளராக இருக்கிறார். லமார்கன் என்கிற நீச்சல் பயிற்சியிலே மலைவாழ் பழங்குடி மக்களுக்கான நீச்சல் பயிற்சி இருக்கிற இடத்திலே எனது மகன் பண்பரசன் இருக்கிறார் என்பது மகிழ்ச்சியோடு முதலில் நம்ம அடிக்கடி மீடியா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பண்பரசன் கனமாவை பற்றி நான் எழுதியிருக்கிற ஒரு கவிதையோடு எனது ஏற்பரை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாம் தொடர்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. டிஸ்கவரி புக் பேலஸும் வேறொரு பல்கலைக்கழகமும் இணைந்து இதனால் வரையில் நான் இப்போ 25 எழுதியிருக்கிறேன். 30 நூல்களை எழுதி முடித்து விடுவேன். ஜனவரியிலே ஒரு நாள் முழு கருத்தரங்கத்தை நாம் இணைந்து நடத்த இருக்கிறோம். அப்பொழுது நான் விரிவாக பேசுகிறேன் என்பதாக சொல்லி, கனமாவை குறித்து நான் எழுதியிருக்கிற ஒரு கவிதையோடு நிறைவு செய்கிறேன். கடவுள் ஆகி வந்தார். தொடர்கிற கதை போல் படர்கிற கொடி போல் துயரம் மிகுந்திருக்க, அடர்வன காட்டில் அழுதிடும் குரல் போல் அயற்சி அருகிருக்க, கடல் நிறை உப்பில் வளர்கிற மீன் போல் கவலை மிகுந்திருக்க, இடர் வரும் சாலை இடைவரும் இருள் போல் இன்னல் நிறைந்திருக்க, உடன் பிறந்தாரும் உடன் வரவில்லை உறவும் மறைந்திருக்க, அடடா இனிமேல் என் செய்யக்கூடும் என நான் திகைத்திருக்க, அடடே அடடே நீ வந்தாயே வெளிச்சம் கொடுத்திருக்க, உடலே உயிரே எப்படி அறிந்தாய் என் துயர் நீ துடைக்க, கடந்த கால கவலைகள் போயின, கடந்த கால கவலைகள் போயின நீ என் அருகிருக்க, கடவுளாகி வந்தாய் நீயும் மகிழ்ச்சி விதை விதைக்க. இந்த காலையில் நான் பகிர்ந்து கொண்டேன். பாவேந்தர் பாடலுக்கு இசையமைத்து பாடியிருக்கிற நண்பர் சுரேஷ், அவருடைய துணைவியார் அந்த பாடலை பாடிய ராஜேஸ்வரி அம்மா, அந்த பாடலுக்கு இசையமைத்த அவரது மகன் இயல் ஆகியோரை மேடைக்கு அழைத்து மேடையில் இருக்கிறது மூலமாக சிறப்பு செய்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். மணிவிழா மலர் வெளியீடு. ஐயா டாக்டர் சாதிக் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சிவகுமார் ஐயா அவர்கள் முதல் மொழி எல்லா நண்பர்களுமாக சேர்ந்தது நேரம் கருதி
ஐயா வெடி பண்ணா வாங்க. ராமநாதன் ஐயா கூட வரணும். இப்போ 200 பக்கங்கள்ல நெய்ப்பு மாதிரி எடுத்து வந்துருக்கோம். ஆனா அது முழு 400 பக்கங்கள்ல வருது. ஒரு 7-8 நாள்ல நம்ம அதை தயார் பண்ணிட்டு பிறந்த நாள். அதுபோல் தமிழகத்தில் திருவண்ணாமலை மட்டுமல்ல, தமிழகத்தில் அடையாளமாக இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் புகழ்பெற்று விளங்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர், கதை சொல்லி பவுடர் பூசாத, பான்ஸ் பவுடர் கூட பூசாத ஒரு நடிகர், மிகப்பெரிய எழுத்தாளர், சிந்தனையாளர், தான் கதைகளை சொல்ல நினைத்தால் மற்றவருடைய கதைகளை எல்லாம் சொல்லக்கூடியவர். எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் உறவு இருக்கிறது. காரணம், நான் காலையில் நடைபயிற்சி செல்கின்ற பொழுது தனிமையில் சென்றால் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த காணொலிகளை பார்ப்பேன். அதில் சிலருடைய பேச்சு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். ஆனால் பவா செல்லத்துறை அவர்களுடைய வீட்டில் கோழிக்குழம்பு வைத்ததிலிருந்து, அவர்கள் தந்தை ஆசிரியராக இருந்ததிலிருந்து, அவர் ஈபியிலிருந்து எப்படி தன்னுடைய பதவியை துச்சமென தூக்கி எறிந்து விட்டு வந்தார் என்பதையெல்லாம் அவர் பேச பேச அவருடைய கதைகளை கேட்க கேட்க என்னுடைய நடைபயிற்சி 1 மணி நேரம் முடிந்துவிடும். ஆகவே தினசரி 1 மணி நேரம் பவா அவர்கள் கதை சொல்ல நான் கேட்கின்ற ஒரு மாணவனாகவே 3 வருடம் பயணித்தேன். நாங்கள் பேசுகின்ற பொழுது யார் சிறப்பு விருந்தினரை அழைக்கலாம் என்கின்ற பொழுது உடனே தமிழ் அவர்கள் பவா கிட்ட நான் நம்பர் தரேன், நீங்கள் வேணால் பேசலான்னாரு. நைட்டு 10 மணிக்கு அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன். 2 ஃபோன் தான் என்னுடைய அனுமதிகள் எழுதியிருப்பேன். 2 ரிங்கு தான் போச்சு. பவான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், மாரி என்ன இன்னைக்கு சொல்லுங்கள், அன்றைக்கி தான் எனக்கு பிறந்த நாள்னு சொன்னார். நாளைக்கு பிறந்த நாளா? 27ஆம் தேதியா? இன்றைக்கே அவருக்கு கேட்க வரணும். நாங்கள் பிறந்த நாள் சொல்லி கேட்க வாங்கிட்டு வந்துட்டோம் அவருக்காக. ஆகவே அவருக்கு உடல்நலம் சரியில்லை. நேற்றுலாம் வந்து உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்து. ஆனாலும் எத்தகைய இடர் இருந்தாலும் நான் சொன்னது போல் சென்னை வந்து சேர்வேன் என்று சொன்ன சொல் மாறாமல், தமிழனுடைய குணம் அல்லவா, ஓடோடி திருவண்ணாமலையிலிருந்து இந்த அரங்கத்திற்கு வந்த பவா செல்லத்துறைக்கு அரங்கம் நிறைய கைப்பற்றுவோம். போஸ்ட் கொடுக்காம இந்த கேக்கு எந்த கடையில வாங்கணும்னு சொல்லுங்க, நீங்க போகும்போது. நேற்று சாயங்காலம் எனக்கு ஒரு நல்ல ஜுரம் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் வந்தோம். நான் வந்து தமிழக சார்கிட்ட கூப்பிட்டு என்னால் அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாது சார், கொஞ்சம் தயவுசெய்து மன்னிச்சுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எனக்கும் அவங்க ஒரு சின்ன உரையாடல் நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாததுக்கு என்னென்னலாம் காரணம் இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். சாயம் சப்பனை பிறகு சின்ன வயசுலேருந்தே பழக்கம் இருந்துச்சு. அது மாதிரி ஒரு லெட்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே திடீர்னு நாங்கள் இப்போ வம்சிலேருந்து ஒரு புத்தகம் வரப்போகுது. அது என்னன்னா 4 உலகத்தின் மிகப்பெரிய எழுத்தாளர்களுடைய மனைவிகள் வந்து நாட்குறிப்புகள் எழுதுகிறார். அந்த நாட்குறிப்புகள் டால்ஸ்டாய், தாஸ்தாவஸ்கி அந்த மாதிரியான உலகின் மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகளுடைய அவங்க ஒய்ஃப் சைடு ஒன்று இருக்கும். அந்த சைடை யாருமே பேசவே மாட்டாங்க. ஏற்புரை நிகழ்த்தும் போது கூட தமிழில் தான் வந்து ஏற்புரை நிகழ்த்தாங்க. தன்னமாக உட்காந்து பார்த்துருந்தாங்க. இல்லை சும்மா நான் அது அப்படி பழகிடுச்சு. அவங்க வந்து என்ன நினச்சிருக்காங்க அப்படின்றத பற்றியான ஒரு பெரிய புக்கு வந்து சிறில் அலெக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து அது தொகுத்துக்கிறார், மொழிபெயர்க்கிறார். அந்த புத்தகத்துக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரபலமான எழுத்தாளர் வந்து மெயிலில் ஒரு முன்னுரை அனுப்பிச்சு வச்சிருந்தார். எதேச்சியாக அந்த முன்னுரை என் கைக்கு கிடச்சிங்கிறது. அந்த முன்னுரையை படித்த உடனே இந்த நிகழ்ச்சிக்கு என்ன ஜுரம்னாலும் போயிடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
ஒருவேளை இந்த முன்னுரை படிக்காதிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தமிழியல் சாருக்கு 60வது பிறந்த நாள் மணி விழா இதெல்லாம் என் மைண்ட்லேயே இல்லை. ஏதோ ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க, சரி நம்ம போகலாம் அப்படின்னு மட்டும்தான் நான் நினச்சிட்டேன். முன்னுரை படித்தோடனே கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த முன்னுரையில் ஒரு இடத்துல தாஸ்தாவ்ஸ்கியினுடைய மனைவி வந்து அண்ணா வந்து அவர் இறந்த பிறகு எல்லாரும் போய் அவளுக்கு ஆறுதல் சொல்ல போகிறாங்க. அப்போ ரஷ்யாவுக்கே பேரிழப்பு, உலகத்துக்கே பேரிழப்பு அப்படிலாம் சொல்லும்போது அவர் சொல்ற, ஏன் என்ன எல்லாரும் இப்படி துன்புறுத்துறீங்க, எனக்கு எவ்வளோ இழப்புன்னு ஏன்டா யாருமே சொல்ல மாட்டேங்க. ஓகே, நான் இந்த மனுஷன் இல்லை, நாளைக்கு நான் இந்த கூட இருக்க மாட்டேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் தாஸ்தாவஸ்கி இல்லாதது எவ்வளோ பேரிழப்பு அப்படின்னு யாருமே ஏன் பேச மாட்டேங்க, எல்லாமே ஏன் வந்து ஒரு பொதுவான ஆளாக மட்டும் தாஸ்தாவஸ்கி பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த முன்னுரை எழுதியிருந்த எழுத்தாளர் வந்து எழுதியிருக்காரு, ஒரு ரைட்டர் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கலாம், ரைட்டர் மட்டும் இல்லை, யாருமே பொது வாழ்க்கையில் இருக்கிற யாருமே. ஆனால் அவன் குடும்பத்தை பொறுத்த வரையிலும் அவன் மனைவிக்கு தான் வந்து ரொம்ப பர்சனலாக, நீங்கள் யாருமே ட்ராவல் பண்ணாத இடத்துல அந்த மனைவி மட்டும்தான் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருப்பா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா என்று கேட்டிருக்கிறாரு. இன்னைக்கு நான் வரும்போது என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் அந்த கட்டுரையை வார்த்து காமிச்சேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு நம்மளை கூட்டும்போது, அதில் அவர் எழுதிக்கிற ஒரு வரி நீங்கள் நிறைய பேர் ஷாக் ஆகிடுவீங்க, நானும் ஷாக் ஆனேன். அவர் எழுதுறாரு, இந்த உலகத்தில் மன வாழ்க்கை மாதிரி சலிப்பான வேறொன்று இல்லை அப்படின்னு எழுதிட்டார். நான் பயங்கரமாக ஆடிட்டேன். மன வாழ்க்கை மாதிரி சலிப்பானது வேற ஒன்றும் இல்லை. ஒரு மனவிழா தம்பதிகளை வச்சுக்கின்னு நம்ம அது மாதிரி பேசுறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்ட வரையிலும் கணவன் மனைவிக்கு வந்து நிறைய பேசுவாங்க. அந்த பேச்சை உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் தான் அதில் பெருசாக இருக்கும். நம்ம பையனை படிக்க வைக்கலாம், நம்ம பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், அந்த இருக்கும். ஒரு கட்டத்தில் அதெல்லாம் செட்டில் ஆகிட்ட பிறகு கணவன் மனைவிக்குள்ளே பேசிக்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு எழுதுறாரு. நானும் என் மனைவியும், அந்த ரைட்டர் எழுதுற, நானும் என் மனைவியும் ஒரு பஸ்ஸில் உட்காந்து பயங்கரமாக சிரித்து பேசின்னு போனோம். நாங்கள் ஏன் பேச முடியுது அப்படின்னு அவர் எழுதுறாரு. அப்படி சிரிச்சுன்னு போனோம். ஒரு ஏட்டு வந்து எங்கள் 2 பேரும் கீழே இறங்கிட்டான். நாங்கள் ஏதோ கள்ளக்காதல் ஜோடின்னு முடிவு பண்ணோம். சொல்லு, நீ யார் புருஷன், நீ யார் பொண்டாட்டின்னு கேட்டாயோ, என் பொண்டாட்டிதாயா, என் புருஷனானு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த வயசுல சிரிக்கிறதுக்கு என்ன யாரு கேட்டா, அப்படி ஒன்றுமே இல்லை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாமே தீர்ந்துருச்சு, காதல் தீர்ந்துச்சு. நான் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது எனக்கு வந்து ஜெயமோகன் வந்து ஒரு லெட்டர் எழுதுறேன். ஒரு வீட்டுக்கு நான் அவரை என்னோட பைக்கில் கூட்டிட்டு போனேன். அந்த வீட்டில் 2 பெண்கள் இருந்தாங்க. அவர் 2 பெண்களையும் பார்த்துட்டு வெளியே வரும்போது கேட்டார், இதில் எந்த பொண்ணு நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை ஜெயமோகன். ஏங்க ஒரு எழுத்தாளனுக்கு இது மூலமாக தெரியாது, கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிடும், சின்ன பொண்ணை தான் அப்படின்னு கேட்டார். ஆமான்னொடனே அவர் வீட்டுக்கு போய் வழக்கம் போல் ஒரு 40 பக்கத்தில் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். 30 பக்கமோ 40 பக்கமோ. அதெல்லாம் எவ்வளோ துயரன்னு இப்போ யோசிச்சு பாருங்க. அதாவது என்னன்னா, நானும் அந்த பொண்ணும் ஒருவேளை எங்கள் கல்யாணம் நான் எங்கள் காதல் சக்ஸஸ் ஆகி கல்யாணம் பண்ணிங்கன்னா எங்கள் கல்யாணத்தில் என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு இருந்தார். ஏன்னா எங்களுடைய இன்டர் கேஸ்ட்டு, இன்டர் ரிலீஜியஸு, இன்டர் லாங்குவேஜு, இன்டர் ஸ்டேட்டு எல்லாமே வேறு. அப்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள கலாச்சார ரீதியான பிரச்சனைகள் வரும். இதை ஒன்று நீங்கள் எப்படிலாம் செட்டில் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து ஜெயமோகனுக்கு பையன் பண்ணிருக்கான், நீங்கள் முதல்ல பொண்ணு பேத்துங்க, நம்ம சம்மந்தி ஆகிடலாம் அப்படின்லாம் எழுதினார். நீங்கள் நம்பணும், அவர் எழுதுகிற எந்த பிரச்சனையுமே எங்கள் லைஃப்பில் வரல. அப்படியும் அப்படி இருக்குது. அப்படி நம்ம பெரிய எதிர்பார்ப்போட போக வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் அப்போ 60 வருஷத்தை வந்து இப்போ நானும் இன்னைக்கு கேக்லாம் வெட்டி 60வது பிறந்தநாள் வந்து கொண்டாடுறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். சார் சொன்னார்ல, நாங்கள் 2 பேரும் ஈபி அப்படிங்கிறது சத்தியமாக அவர் சொன்ன பிறகுதான், ஓ நாமளும் ஈபியில் வேலை செஞ்சுவோம். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வீடன்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து பவா என்ற கதை சொல்லி அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்தார் எங்களை. அப்படி எடுக்கும்போது கடைசி ஷாட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மாவை ஒரு கடைசி ஷாட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என் பசங்களை எடுத்தார். வம்சி மானசிங்க 2 பசங்க இருக்காங்க. அப்போ 2 பிள்ளைங்களும் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க.
அவங்கள்ட்ட அப்பாவை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க. அப்படிலாம் டாக்குமெண்ட்ரியில் கேட்கக்கூடாதுன்னு நான் அன்றைக்கி தான் முடிவு பண்ணேன். என் பையனும் பொண்ணும் மாற்றி சொன்னாங்க. எங்கள் 10:30 மணிக்கு எங்கள் அப்பாவுக்கு ஆஃபீஸு. எங்கள் அப்பா வீட்டிலேயே 10:30 மணிக்கு தான் குளிக்க போவார். அப்புறம் 11:30 மணிக்கு தான் ஆஃபீஸ்க்கே போவார். ஆஃபீஸில் சந்திர பெரியப்பா, அமரதாஸ் பெரியப்பான்னு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க. இவங்களாம் காத்து நிற்பாங்க. அப்பா போய் கையெழுத்து போட்டுட்டு வெளியே வந்துடுவார். வெளியே வந்தோடனே அமரதாஸ் பெரியப்பா, சந்திர பெரியப்பாலாம் A to B டீ குடிக்க போவாங்க. அதுக்குள்ளே 1:30 ஆகிடும். 1:30 மணி ஆனோடனே அப்படியே அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு அப்பா வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்த பிறகு மத்தியானம் சாப்பிட்டுட்டு என்னைக்கா ஒரு மழை பெஞ்சுன்னா, சரிஜா மழை பெஞ்சப்போ ஒரு எழுத்தாளர் வந்து வேலைக்கு போகணுமான்னாரு. எங்கள் அம்மா வந்து போகவே கூடாது, அப்படி ஒரு பொண்டாட்டி போகவே கூடாது, அப்படியே தூங்கிட்டுவாரு. இதான் சார் எங்கள் அப்பாவுடைய ஒரு நாள். அந்த R.R. சீனிவாசன் தான் அந்த படத்தை ஷூட் பண்ணார். அவர் அப்படியே நிறுத்திட்டு, பாபா இதை ஒன்று மட்டும் டாக்குமெண்ட் வச்சு அவங்க சஸ்பெண்ட் பண்ணிடலாம் கூட நீங்கள் போய் சொன்னார். அப்புறம் இது மெமோலாம் வேணாம், இது டாக்குமெண்ட், வீடியோ டாக்குமெண்ட். இது உங்கள் சேர்மனுக்கு அனுப்பிச்சிட்டா போதும், நாளைக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாரு. அப்புறம் சார் இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் EB-ல தான் வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னோடனே, ஓ நம்மளும் EB-ல தான் வேலை செஞ்சோம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எங்கள் 2 பேரும் இணைத்த ஒரு புள்ளி அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். நான் வந்து 101 அந்த தகவலை மட்டும் சொல்லிடுறேன். நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக வேலை பார்க்குறேன். எங்கள் ஆஃபீஸில் 24-25 வயசில் இளம் பெண்கள் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணுவாங்க. ட்ரிபிள் முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு மாதிரி இருப்பாங்க. நான் சுடிதார் போட்டு ரொம்ப அழகாக தேவதைகள் மாதிரி எங்கள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. எப்பயுமே கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக போகிற எல்லாருமே தேவதைகள் மாதிரி தான் போவாங்க. ஒரு 6 மாதம் பொறுத்து நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிசாஸாக மாறி இருப்பாங்க, வேற லெவலில் மாறி இருப்பாங்க. இந்த பெண்கள் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணி என்கிட்ட ஜாலிங் ரிப்போர்ட்லாம் எழுதிருப்பாங்க. ஒரு பொண்ணு கேஷுவலாக என் வாழ்க்கையிலே என்னை நிறைய பேர் எத்தனை தடவை சார் இதை சொல்லி அவமானப்படுத்திருக்கேன். சச்சா அவமானப்பட்டதில்லை, அந்த பொண்ணு எழுதினே கேட்டுச்சு, பாஸ் சார் நம்ம ஆஃபீஸில் எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு ஒன்று இப்படி தான் பழக்கமாங்க, இல்லை காசு நாங்கள் வாங்கிக்கலாமா, இல்லை நீங்கள் வாங்கிக்கலாம் பிரிச்சு போயிருக்கோம் அவங்க வீட்டில் சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க. உங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரே கேளு, ஒரு சில ஆஃபீஸில் மொத்தமாக அவர் கலெக்ட் பண்ணி, அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் வேலை கலெக்ட் பண்ணி பிரித்து சாயங்காலம் போகும்போது ஒருத்தருக்கும் ஒரு பங்கு கொடுப்பாங்க. இல்லை சில பேர் அவங்களே வாங்கிக்கலாம், அந்த ஆஃபீஸில் எப்படின்னு கேளு அப்படின்னாரு. நான் ஆடிட்டேன். அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் இருந்துச்சு, அது யாருக்கும் தெரியாது. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு கல்ச்சரில் இருந்த ஒரு அலுவலகத்தில் வந்து நானும் தமிழே இல்லைனோ இன்னைக்கு இந்த மேலே இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு டீ கூட நாங்கள் யார்ட்டையும் குடிச்சதில்லை அப்படின்ற ஒரு இடம் இல்லை. அது வந்து ஒரு ரைட்டருக்கான ஒரு எழுத்தாளருக்கான இடம். அவனால் எழுத முடியும், அவனால் தைரியமாக போய். நான் பேசும்போதே இப்போ எதிரில் இருக்கிற எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இந்த மணி சார்லாம் வந்திருக்காரு, ஆளுநர்லாம் வந்திருக்காங்க. யாராவது சார் நீங்கள் வந்து இப்படி யோகியமாக பேசுகிறீங்களே, நானே உங்களுக்கு 100 ரூபா கொடுத்துருந்தா நான் அவுட்டுனேன். அவ்வளோ தைரியமாக எங்களால் பேச முடியும்னா எங்கள் 2 பேரும் இணைத்த ஒரு புள்ளி இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான மாணவர்களுடைய மிக முக்கிய புள்ளி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நான் அந்த கட்டுரை எழுதினவர் வந்து நானும் என் ஒய்ஃபும் பஸ்ஸில் சிரிச்சின்னு போனோம். அப்போ தான் எங்களை கள்ளக்காதல் ஜோடியான அந்த 7 சந்தேகப்பட்டான்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 60 வயசுக்கு அப்புறம் மனைவியும் கணவனும் பேசிக்கொள்வதற்கு எதுவுமே இல்லாத போய் ஒரு வெற்றிடத்துக்குள்ளே நிற்பீங்க. பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும், பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அப்படின்னும் போது நாட்கணக்கில் பேச முடியும், மணிக்கணக்கில் பேச முடியும், இரவு முழுக்க பேச முடியும் என்கிற இடம் யாருக்கு மட்டும் வாய்த்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, இலக்கியம் தெரிந்தவர்களுக்கு மட்டும் வாய்த்திருக்கும். நீங்க பர்சனல் லௌகீகத்திலிருந்து நகர்ந்துறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு நிறுவனம் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற இடமோ, இன்னொரு மெட்ராஸில் ஒரு வீடு வாங்கலாமோன்ற இடம் எல்லாமே தகர்ந்து போயிடும். ஒரு கட்டத்தில் அந்த அந்த கட்டுரை என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அவர் சொல்கிறாரு, 60 வயது ஆகும்போது மனிதனுக்கு மிஞ்சுவது வெறும் நினைவுகள் மட்டுமே என்று எழுதுகிறார். வெறும் நினைவுகள் மட்டுமே. அந்த நினைவுகளில் தான் நம்முடைய பால்யம், நம்முடைய வாலிபம், நம்முடைய இளமை பருவம், நாம்
வெறித்தனமாக பொருள் தேடிய ஒரு 20-30 வருடங்கள் என்னானாலும் வீடு வாங்கணும், என்னானாலும் பைக் வாங்கணும், என்னானாலும் கார் வாங்கணும் என்று வெறித்தனமாக ஓடின அந்த இடம் எல்லாம் போய் ஒரு இடத்தில் ஒரு நிதானம் வருகிறது. அந்த நிதானத்தை திரும்பி பார்க்கிற போது நம் வாழ்க்கையில் மிஞ்சி நிற்பது நல்ல நினைவுகள் கெட்ட நினைவுகள் எல்லாமே இருக்கும். இந்த இடத்தை நாம் ஒவ்வொருவரும் அடைவதற்குள்ளாக நாம் எல்லோரும் பல உயரங்களை சந்தித்திருக்கிறோம், பல பள்ளங்களில் விழுந்திருக்கிறோம், பல துரோகங்களை சந்தித்திருக்கிறோம், பல பெண்களை அதெல்லாம் இல்லை சார், என் ஒய்ஃபை தவிர நான் யார்கிட்டயுமே அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நம்ம ஒரு மேடையை சொல்லலாம், எழுதலாம். எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் அவருடைய இதயத்திற்கு மட்டும் தெரிந்த ஒரு 4-5 ஆண்கள் 4-5 பெண்கள் அவர்களை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எதுவும் அக்கௌண்ட்ல வராது, ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அது உண்மை. அதை யார் கரெக்டா எழுதிருவாங்க அப்படின்னா எழுத்தாளர் எழுதிடுவாங்க. ஒரு ரைட்டர் அப்படியே ஆத்மார்த்ததே இருக்கும். ஜெயகாந்த் அந்தரங்கம் புனிதமானதுன்னு ஒரு கதை இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு பையனை சின்ன வயசுல தாத்தா பாட்டி வீட்டில் வளர விட்டுருவாங்க. அவன் தாத்தா பாட்டிக்கிட்டே வளருவான். நான் சும்மா ஒரு இன்ட்டு மட்டும் சொல்றேன். ரொம்ப நாள் பொறுத்து அப்பா ப்ரொஃபஸர் வீட்டுக்கு வருவான். அந்த வீட்டில் அப்போல்லாம் ஒரு டெலிஃபோன் வரும். டெலிஃபோன் எடுத்த உடனே அந்த வீட்டில் எப்பயுமே ப்ரொஃபஸர் தான் ஃபோன் எடுப்பார், மற்ற யாருமே இருக்க மாட்டாங்க. ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க எடுக்கவே மாட்டாங்க. எடுத்த உடனே ப்ரொஃபஸர் தான் பேசுறாங்கன்னு நினச்சிட்டு ஒரு பொண்ணு எதிரில் பேசுவாள். என்ன டார்லிங் அப்படின்னு ஆரம்பிப்பான். பையன் ஆடிடுவான். ஆடிட்டு இன்னைக்கு சாயங்காலம் வழக்கம் போல மெரினாவில் மீட் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா நடக்குது அப்படின்னு ஃபோன்லாம் வச்சுட்டு அப்பாவுடைய டைரி எடுத்து பார்ப்பான். அப்பா அந்த பொண்ணை பற்றி நிறைய விஷயங்கள் எழுதிப்பான். அவரோட ஸ்டூடெண்ட், அப்பாவுடைய ஸ்டூடெண்ட். அவங்க 2 பேருக்கு ஒரு லவ் அஃபேர் இருக்கும். அவன் அதிர்ச்சி அடைஞ்சு போய் முதல்ல மெரினா பீச்சுக்கு அப்பாட்ட சொல்லுவான், அப்பா நம்ம சாயங்காலம் ஒரு இடத்துக்கு போகணும். 2 பேரும் போனாலே அவன் கேட்பான், உங்களுக்கு ஒரு லவ் அஃபேர். ஒரு பையன் போய் அப்பாவை கொண்டு போய் இப்படி பேசினா என்ன ஆகும்? அப்பா சொல்லுவார், அஃப்கோர்ஸ் இருக்கலாம், இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை நீங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறாங்க. இல்லை அம்மா அவனுக்கு சொன்னாங்களான்னு கேட்குறாங்க. அம்மா சொல்ல, நான் சொல்கிறேன், அம்மாவை சொல்ல பயங்கர அந்த கதையை அந்த தர்க்கம் முழுக்க நீங்கள் வாசிக்கணும். அவ்வளோ பயங்கரமான தர்க்கம் அவங்க அதிர்ச்சி அடைஞ்சுவான். அந்த வீட்டில் அம்மாட்ட போய் அவன் சொல்லுவான், அம்மா நான் சொல்கிறத கேட்டு நீ அதிர்ச்சி அடையவே கூடாது. நான் சொல்லுவேன், அப்பாவுக்கு ஒரு லவ் அஃபேர். அப்படியாப்பா அப்படின்னு நீ அதிர்ச்சியாகல, இது அப்பா அவனுக்கு பயங்கர துரோகம் பண்ணுறாருப்பா. இந்த அம்மா கேட்பா, அப்பாவுக்கு வந்த ஃபோன் கால் அதுன்னு தெரிஞ்சு நீ அட்டன் பண்ணி அதை விட பெரிய துரோகம் அப்பான்னு கேட்பா. அப்பாவுடைய டைரி எடுத்து ஒரு திருடனை மாதிரி புரட்டி பார்த்தே, அதை விட பையனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா நடக்குது இந்த வீட்டில்? அவன் சூட்கேஸ்லாம் எடுத்துக்கிட்டு காலையில் வீட்டுக்கு வெளியே நிற்பான். அப்பா என்னாச்சு? நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கே போகிறேன். ஒரு அம்மானமான கதை, 60-70 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பா சொன்னார், போ, நீ இருக்க வேண்டிய இடம் அதான் சொல்லிட்டு கடைசியாக ஒரு வரி எழுதுவாங்க. என்னன்னா, பழமைவாதிகள் என்பவர்கள் வயதானவர்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை என்று அந்த கதை. நான் இப்போ இந்த கதையை சும்மா அந்த கோடை சொன்னதுனால இன்னொரு லவ் அஃபேரை நான் நியாயப்படுத்தலை, ஜெயகாந்தன் நியாயப்படுத்தலை. ஆனால் இவ்வளவு ஒழுக்கங்கள், இவ்வளவு திருக்குறள், இவ்வளவு கவிதைகள், இவ்வளவு சங்க இலக்கியங்கள் பேசின பிறகும் கூட மனித வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது ஏன் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப அந்த கேள்விக்கு பதிலாக இவ்வளவு பெரிய தர்க்கத்தை ஒரு பையன் மூலமாக, ஒரு பெண் மூலமாக, ஒரு கணவன் மூலமாக, ஒரு மனைவி மூலமாக, ஒரு மகன் மூலமாக ஒரு எழுத்தாளன் பேச வைக்கிறான். அவனுக்கு என்னென்னலாம் அதில் தெரிகிறதோ அவ்வளவு விஷயங்களையும் அவன் பேச வைக்கிறான். நீங்க மிஸ் பண்ணாம படிக்க வேண்டிய இன்னொரு புத்தகம். நான் எந்த பிளானும் இல்லாதான் பேச வரேன். அதனால எனக்கு இதெல்லாம் பேசிடணும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. பாரிஸுக்கு போ அப்படின்னு ஜெயகாந்தனுடைய ஒரு புகழ்பெற்ற நாவல். நான் கூட அந்த நாவலை ஒரு 2 மணி நேரம் சொன்னேன். அந்த நாவலில் மாடர்ன் ஆர்ட் பற்றி, நம்ம எக்மோரில் இருக்கிற கல்லூரி பற்றி எல்லாம் நிறைய டிஸ்கஷன் வரும். அதில் லலிதா அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அவளுக்கு அவள் மாடர்ன் இன்டெலெக்சுவல்.
இவனுக்கு வந்து பாரிஸ்லேருந்து இவன் வந்திருப்பான். அவன் பேர் வந்து சாரங்கன். நமக்கு அந்த நாவல் வந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு சாரங்கன்னு பேர் வச்சாங்க. அந்த 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 கேரக்டர் வந்து உங்களை அப்படி ஆகர்ஷ். நான்லாம் வந்து ஜெயகாந்தனுடைய ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு மனிதன் கதை படிச்சுட்டு ஹென்ரின்னு ஒரு கேரக்டர் வரும். வாழ்ந்த அந்த ஹென்ரி மாதிரி ஒரே ஒரு நாள் வாழ்ந்துட்டு செத்துங்கண்ணா அப்படின்னு நினச்சேன். நல்லா +1 +2 படிக்கும்போது நான் மட்டும் தான் அப்படி நினச்சேன். பார்த்தா தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் நம்ம ஹென்ரி மாதிரி வாழணும். ஏன்னா அந்த ஹென்ரிக்கு வந்து ஜாதி மதம் பணம் காசு எதுவுமே இருக்காது. அவன் அப்பாவுடைய டெத்துக்கு அப்புறம் அந்த மலை கிராமத்துக்கு வந்திருப்பான். அந்த மலை கிராமத்தில் வந்து ஒரு ஒரு லாரியில் வருவான். இந்த லாரி டிரைவர்கிட்ட கேட்பான், இந்த ஊரில் இந்த வீட்டுக்கு போகணும் நான். இந்த லாரி டிரைவர் லேசாக சிரிச்சுனே கேட்பான், அவர் வீட்டுக்கா, அவருக்கு நீ யாரு அப்படின்னு கேட்பான். அவர் புள்ள காசுவான். அவன் லாரி பிரேக் பண்ணி நிறுத்துவான். ஏன்னா அவருடைய சொந்த அண்ணன் தான். அவர் எப்பயோ மிலிட்ரிக்கு போயிட்டு இருப்பார். அவர் பிள்ளையா ஆங்கிலோ இந்தியன் அந்த பையன். பயங்கர வித்தியாசமாக இருக்கும் அந்த நாவல். இப்போ கடைசியில் இவன் போய் அண்ணன் தம்பி 2 பேர் சொத்தையும் பிரித்து இந்த பையனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பான். அப்போ வந்து கேட்பான், இந்த பையன் உங்கள் அண்ணனுக்கு தான் பிறந்தான்றதுக்கு என்னப்பா அத்தாச்சி அப்படின்னு கேட்பான். கிராமத்தில் கேட்பாங்கல்ல. அப்போ இவன் கேட்பான் அந்த பஞ்சாயத்தில், நீ உங்கள் அப்பாவுக்கு தான் பிறந்தன்றதுக்கு என்ன அத்தாச்சி எல்லாம் முடிஞ்சு. சரி நாங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த இடம் நான்லாம் படிச்சுட்டு சத்தியமாக அப்படியே அதில் அழற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரி என்னடா லைஃப் அப்படிலாம் தோணுச்சு. என்னன்னா 2 பேரும் 2 தராசில் உட்காருவாங்க. இந்த பையனும் அவங்க சித்தப்பாவும் தராசுலாம் இருக்காரு. நான் சொல்கிறேன் தராசு இப்படி மேலே போனால் இவன் அதுக்கு மேலே போவான். என்னென்னா யாரோ ஒரு பையன் வந்து அண்ணன் பையன் சொல்கிறான், அவனுக்கு சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்க சொல்கிறேன். எந்த இதில் சொல்கிறேன் அப்படின்னு உடனே, சார் உலகத்தில் யாருன்னா எது வேணா சொல்லுவாங்க சார். நான் ஒரு அப்பாவை போய் ஒருத்தர் போய் சொல்ல முடியுமா? எங்கள் அண்ணன் பிள்ளை தான் அது, நீ கொடு. அந்த பையன், ஐயோ சித்தப்பா நான் சத்தியமாக சொத்துலாம் கேட்க வரல, எங்கள் அப்பா வாழ்ந்த ஊர் எப்படி இருக்குது வீடு எப்படி இருக்குது மட்டும் தான் பார்க்க வந்தேன். எனக்கு சொத்து சொல்லலாம் வேணாம், நீ வேணாம் சொல்லலாம்ப்பா. ஆனால் தர்மம்னு ஒன்று இருக்குதுல்ல, இறையாண்மைன்னு ஒன்று இருக்குதுல்ல, எத்திக்குன்னு ஒன்று இருக்குதுல்ல, நான் கொடுப்பேன்ப்பா அப்படி. இந்த தராசு ஏறி ஏறி இறங்கும். நம்மளே டக்குன்னு ஒரு இடத்துல சரி பத்திரம் எழுது. பத்திரம் எழுதுன உடனே இந்த பையன் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன், ஹென்றி இவன் பேரு. பத்திரம் எழுதும்போது ஹென்றி அப்படின்ட்டு அந்த அப்பா வந்து பிள்ளைமார் காஸ்ட். இப்போ சபாரத்னம் பிள்ளை அப்படின்னு எழுதிட்டு சபாரத்னம் பிள்ளையினுடைய மகன் சிரஞ்சீவி மகன் ஹென்றி அப்படின்னு எவ்வளவு முரண்பாடு இருக்கு. இவ்வளவு தூரம் வந்துச்சு, அதுனா ஹென்றி பிள்ளைன்னு எழுது. ஹென்றி பிள்ளை அப்படின்னு எழுதுவாங்க. என்னன்னா இந்த ஜாதி இல்ல மதம் இல்லைன்னா ஒருத்தன் பேசுங்கிறத விட இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ்குள்ள ஒண்ணுமே இல்லடா, சபாரத்னம்குள்ள வந்து ஹென்றி புள்ளடா அப்படின்னு மாத்தி எழுதுறதுல பிரமாதமான இடம். நான் அதே மாதிரி அந்த பாரிஸுக்கு போ கதையில லலிதான்னு ஒரு பொண்ணு இருப்பா. ஒரு லாயர், ஒரு ஹைகோர்ட் லாயருடைய ஒய்ஃபு, பயங்கர இன்டெலிஜென்ட். இந்த சாரங்கன் வந்து ஒரு டிவோர்ஸ் முடிஞ்சு இதுல இருந்து வந்திருப்பான், பாரிஸ்ல இருந்து வந்திருப்பான். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒரு பிரமாதமான ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சு அது ஒரு கட்டத்துல காதலா மாறும். இவன் ஒரு லாயருடைய பொண்டாட்டி, அவன் வந்து ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவன், இவ்வளோ பிரச்சனை. அவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் நம்ம 2 பேரும் பாரிஸ்க்கு போயிடலாம் முடிவு பண்ணுவாங்க. பிரமாதமான இடம் நண்பர்கள் அந்த இடம். அவன் வந்து இன்னும் 2 நாள் தான் இருக்குது அவங்க வந்து பாரிஸ்க்கு போகிறதுக்கு. அவங்க வீட்டுக்கு வருவாங்க, சாரங்கன் வருவான். பெசண்டர்லேயே இங்கே அவங்க வீடு இருக்கும். சத்யம் தேட்டருக்கு சினிமாவுக்கு போய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் அந்த சத்யம் தேட்டருக்கு போவான். ஆனால் அவங்க கார் வெளியே நிற்கும், லாயர் கார். இப்போ என்ன படத்துக்கு போய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அண்ணா கரீனா, டால்ஸ்டாயினுடைய அண்ணா கரீனாவில் அண்ணா வந்து தன்னுடைய ஹஸ்பண்டை விட்டுட்டு போகிறான். அப்படி ஒரு படம் இருக்கு. ஆனால் உடனே இவங்க 2 பேரும் படம் முடிஞ்சு வருவாங்க. உடனே அமைதியாக ஒரு இவன் தான் கார் ஓட்டுவான் சாரங்க. அப்போ இன்னும் 2 நாளில் இந்த மனைவியும் இவனும் போகிறாங்க. இப்படி ஒரு சிக்கலான விஷயம் இருக்கும்போது சொல்லுவான், படம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, ரொம்ப பாவம் அண்ணா அப்படின்னு அந்த அவ சொல்லுவாள். சொன்ன லலிதா சொல்லுவாள். உடனே அந்த அர்த்தம் சொல்லுவாள்,
எனக்கு அண்ணாலாம் பாவமாகவே தெரில, அவன் வீட்டுக்காரன் தான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் இவன் கார் ஓட்டி தான் சொல்லுவாங்க, எனக்கு என்னவோ டால்ஸ்டாய் தான் ரொம்ப பாவம். இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பெரிய தர்க்கத்துக்கு பிறகு ஒரு விவாதம் முடியும் நண்பர்களே. அந்த முடிவில் அவன் முடிவு பண்ணுவான், காலையில் விடியும் போது இந்த அப்பழுக்கு இல்லாத இந்த கணவன் விட்டுட்டு என்ன காரணத்தினாலும் நம்ம போகக்கூடாது. ஏன்னா இன்டர்நேஷனல் கம்பெனினா இருக்கோம், நம்ம வீட்டுக்காரனை விட எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கோம். இவன் வந்து என்ன தப்பு பண்ணான்? ஒன்றுமே பண்ணல. நான் வந்து அவன் அதில் எழுதுறார் ஜெயகாந்தன், ஒரு பழைய துணி மாதிரி அக்கரகாரன் வந்து என்னை தூக்கி வீசி அடிந்த போது இந்த மனிதன் தான் என்னை ஏற்றுக்கொண்டான். இவன் என்ன இருந்தாலும் நான் இவன் கூட தான் இருப்பேன். அந்த பயணம் ரத்தாகும். அப்போ வாழ்க்கை ரொம்ப சிக்கலாகத்தான் இருக்குது. நான் எனக்கு தமிழனுக்கும் வேற என்ன, எனக்கு கிடைச்ச ஒரு 50 ரூபா நோட்டு இருக்குல்ல, நான் வந்து கரடின்னு ஒரு கதை எழுதினேன். அதுனா நான் வசிக்கிற பகுதியில் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து 2-3 பர்ஃபார்மன்ஸ் போட்டு காமிச்சாங்க நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள் வந்து. அதில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஆள் வந்து கரடி வேஷம் போடணும்னா உண்மையிலே அவன் கரடி மாதிரியே ஆயிட்டான். அப்படி போய் எல்லாரும் சீண்டி பார்க்குறான், கரடி நடக்கிற மாதிரியே நடக்கலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் வந்து அவன் வாய்க்குள்ள வச்சுக்கிறான். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கிராமங்கள். அவன் வந்து ஒரு தீப்பந்தை கொளுத்தி அப்படியே துப்புறான் அந்த பெட்ரோல், உயிரை அடமானம் வச்சு அந்த பர்ஃபார்மன்ஸ் நடக்குது. அந்த ஃபாரினர்ஸ்லாம் அப்படியே கைத்தட்டி சிரித்து மகிழறாங்க. கொஞ்ச நேரத்தில் யாரோ அந்த வெளிநாட்டு பொம்பளை வந்து ஒரு டென்மார்க்லேருந்து வந்த பொம்பளை, அவன் ஓடி போய் ஒரு 50 ரூபா நோட்டு எடுத்து போய் அவன் சட்டையே கிடையாது, மேலே வந்து பேர் பாடி ஒரு துண்டு போட்டிருந்தான். அந்த துண்டில் ஒரு 50 ரூபா அவளுக்கு கிஃப்ட் குத்திட்டு இருந்தான். நான் வந்து ஒரு மாதிரி சிலிப்போட பார்த்துருக்கேன். சார் ஆர்ட்டுக்கு என்றைக்குமே பெரிய மரியாதை இருக்குது. ஒரு 50 ரூபா. அவன் வந்து அடுத்த பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கும் போது இவன் சாதாரணமான ஆளாட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தெருக்கூத்து அந்த மாதிரியான மகத்தான கலைகளில் அவன் வந்து துரியோதனை வேஷம் போட்டுக்குவான். நீங்கள் உண்மையிலேயே அவன் துரியோதனா மாறிடுவான். நீங்கள் அவன் துரியோதனை இல்லைன்னு உங்களுக்கு எப்போ திரும்ப தெரியும்? அந்த டென்ட்டுக்கு பக்கத்தில் போய் ஒரு பீடி பிடிப்பான், கணேஷ் பீடி பிடிப்பான். துரியோதனை போய் கணேஷ் பீடி பிடிப்பான். நம்ம சுப்பராய் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆர்ட்டுக்கும் சாதாரண ஆளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஏன் வந்து தமிழில் வந்து எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்த பல்லாயிரக்கணக்கான இன்ஜினியரில் ஒரு ஆள் கிடையாது. இவர் ஏன் வேற ஆளாக, இவர் ஏன் திருக்குறள் நோக்கி போகிறார், இவர் ஏன் பேசுகிறார், இவர் ஏன் ஐஏஎஸ் அகாடமி நடத்துறாரு, இவர் ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி போகிறார், இவர் ஏன் வேலையை ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கலை மனம் உள்ள ஆள் இருக்கான்ல, அவனால் அப்படி ரெகுலராக 58-60 வயசில் ரிட்டையர்ட் ஆகி ஃபஸ்ட்டு மாதம் பென்ஷன் வாங்கவே முடியாது. அப்படி வாங்கின ஆள் நான் பார்த்ததே இல்லை. அவன் ஆர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆளே கிடையாது. அது வேற. அவன் வந்து அவனால் நார்மலாக நான் வந்து டக்குன்னு சொல்கிற பாருங்களேன், கருப்பசாமியின் ஐயான்னு நான் ஒரு கதை படிச்சுக்கிறேன். அந்த கதையில் இவரை மாதிரியே ஒரு ஆள் இருப்பான், அல்லது என்ன மாதிரி ஒரு ஆள் இருப்பான். 2 பேரும் ஒன்று தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த கதையை முடிச்சிடுறேன். அவன் 50 ரூபாயோட முன்னாடி உட்காந்தால அதுக்கு அடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து தாங்கல் சேகர் அப்படின்னு ஒருத்தர் வந்து தெருக்கூத்துல கர்ணன் வேஷம் போடுறான். இந்த கதையா எழுதி எல்லா லாங்குவேஜ்லையும் மொழிபெயர்த்து வந்து அந்த கர்ணன் வரான். சத்தியமா சார் நான் வந்து ஏன்ச்சு நின்று அவனை கும்பிடுறேன். அவன் கர்ணன் நடந்து வர மாதிரியே வரான். கர்ணன் நம்ம பார்த்ததே இல்லை. கர்ணன் எப்படி நடப்பான்னு தெரியல. அந்த அவன் நடந்து அந்த கிரீடெல்லாம் வச்சு அப்படி நடந்து வந்தான் பாருங்க. இவன் 50 ரூபாய் கழிச்சு எண்பது அவங்ககிட்ட கொத்திட்டாங்க. இவனுக்கு 50 ரூபா ஒரு நாள் வாழ்க்கை. ஸோ ரேஷனல்ஸ் வாங்குற காசு அது. ஒரு கர்ணன் மாதிரி நடந்து வந்தா பாருங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டான். அதுக்காக தான் நானும் நீ திருவண்ணாமலை இருந்து வந்துட்டேன். நம்ம வந்து கை மாற்றிக்க வேண்டியது ஆர்டிஸ்டுங்களுக்குள்ள கலைஞர்களுக்குள்ள வந்து இந்த ஒரு சின்ன இடம் தான் வித்தியாசம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸ் வந்து நம்மகிட்ட இருந்து ரிட்டையர் ஆகலாம், போகலாம், வரலாம். அவர்கள் யாருக்குமே வரலாற்றின் பக்கங்களில் கடைசியில் ஒரு அளவுக்குள்ள இடம் இருக்காது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரையும் நீங்கள் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரு கலைஞனுக்கு என்றைக்குமே மக்கள் மனசுலையும் வரலாற்றுல ஒரு சின்ன இடம் இருக்கும். நான் அந்த கருப்பசாமி ஐயா கதையில் ஒரு ஆர்டிஸ்ட் மனம் கொண்டவங்கிறான்ல, அவன் என்றைக்குமே நார்மல் ஆள் மாதிரி தெரிவான். கிளாஸ் போட்டுருப்பான், பேண்ட் போட்டுருப்பான், டிஷர்ட் போட்டுருப்பான். ஆனால் அவன் நார்மல் ஆள் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல அவன் உங்களோட வேற.
அது உங்களுக்கு வந்து என்னவா தோணும்னா அவன் ஒரு கிறுக்கன், புழைக்க தெரியாதவன், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவன் வேற, நீங்க இல்லை. அவன் 60 வயசு வந்து சத்தியமா ரிட்டையர் ஆக மாட்டான், அவன் வேற ஆள். அந்த மாதிரி கருப்பசாமி ஐயா நான் அவன் கதை படித்தேன். அந்த கதை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பான், வித்தியாசமான ஆள். அவங்க அப்பா சொல்லுவாரு, என் பையனுக்கு ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சு கொடுத்தா அவன் நார்மல் ஆகிடுவான் அப்படின்ட்டு. அவங்க வந்து கருவாட்டு வியாபாரம் ஆரம்பிச்சு கொடுப்பான் தூத்துக்குடியில். அவன் சைக்கிள் எடுக்கும்போது எல்லா ஊர்லேயும் போய் கருவாடு விற்றுட்டு வரணும். இப்போ 2 நாள் 3 நாள் அவன் கரெக்டாக கருவாடு விற்பாங்க. 3ஆவது நாள் பொம்பளைங்களாம் வந்து கருவாடு வாங்கும்போது, ஐயோ கருவாடு நல்லா இருக்குது தூத்துக்குடி கருவாடு, ஆனால் காசு இல்லையே அப்படின்வாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், காசு போய் எடுத்துன்னு வாத்தா அப்படின்னு சொல்லுவோம். அவன் என்னத்துமா சொல்லுவான், காசு யாராத்தா கேட்டா இந்த எடுத்துக்கோ. 3ஆவது நாள் கடை அவுட். எதுலையுமே அவனால் நிலையா இருந்து கடைசியில் அவனுக்கு வந்து பெருநாளியில் பொண்ணு பார்த்து கட்டி வைப்பாங்க. பெருநாளி பெண்கள் வந்து கணவனை அடக்கி ஒடுக்கி வாழ்ந்துருவாங்க அப்படின்னு கட்டி வைப்பாங்க. அவன் வந்து 2-3 நாள் ஜாலியாக போவான் குடும்பம். 3ஆவது நாள் காலைல அந்த பொண்டாட்டி வந்து காலைல தூங்கி வச்சோன்னே கேப்பா, சரி வேலைக்கு போலையா நீ? அவன் பயங்கரமாக ஷாக் ஆகிடும். இந்த வார்த்தையை அவன் வாழ்க்கையில் கேட்டதில்லை. வேலைக்கா? என்ன வேலைக்கா தான் அப்படின்னு கேட்பான். இல்லையா நம்ம எப்படி சாப்பிட்றது, இவ்வளோ நாள் எப்படி சாப்பிட்டோம், இவ்வளோ நாள் உங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்க எப்படி எப்படியா சாப்பிட்டேயா, வேலைக்கு போனால் சாப்பிட முடியாது, வேலைக்கு போக முடியாது. இப்போ ஒரு ஊரில் இந்த சுமைதாங்கி கல் வச்சுருப்பாங்க, அது மேலே ஒரு ஆள் உட்காரக்கூடாது. இவன் வேணும்னே இப்போ உட்காருவான். உட்காந்து ஊருக்காரலாம் வந்து இதில் உட்காந்தா என்ன தண்டனை தெரியுமா அப்படின்னு. என்ன தண்டனை? இதை தூக்கி தலைகீழாக போடணும், அதான தூக்கி போட்டுருவோம். அப்புறம் 100 மூடை நெல் வந்து இறங்கும். சாவடியில் சும்மா படுத்துருப்பான். எங்கள் காலத்தெல்லாம் அந்த 100 மூடை நெல்லை வந்து 1 மணி நேரத்தில் இறக்கும் அப்படின்னு ஒரு பெருசு சொல்லிடும். இவன் ஏஞ்சி 45 நிமிஷத்தில் இறங்கிடுவான் 100 மூட்டையும். இவன் எப்படி வேலை வாங்குறதுன்னு ஊருக்காரங்களுக்கு தெரியும். ஆனால் காசு இருக்காது. கடைசியில் அந்த வீட்டில் அவனால் இருக்க முடியாது. ஒரு நாள் இரவு புறப்பட்டு போயிடும். உன்னுடைய நாள் அந்த துயரம் தோய்ந்த இந்த இசைக்கு முத்து கருப்பசாமியினுடைய அப்பா பேர், இவனுக்கு ஒரு பையன் இருப்பான், கன்சீவாப்பா, எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க, வாழவே முடியாது. இப்போ 8 வருஷத்துக்கு பிறகு அவன் ஊருக்கு வந்துக்கிறான். கருப்பசாமிக்கு இப்போ 7 வயசு ஆகும். உடனே எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா எவ்வளோ நல்லா தெரியுமா, 100 மூட்டை நெல் அப்படியே இறக்குவான்டா, உங்கள் அம்மா தான் ராக்காச்சு, அவள் தான் அவனை தொத்திட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த பையனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவன் வந்து சேர்ந்துருவான். வந்து சேர்ந்த உடனே 3 நாள் சந்தோஷமா இருக்கும். மறுபடியும் அவங்க வீடு 3ஆவது நாள் அவன் பொண்டாட்டி இதே கேள்வி கேட்பான். சரியா 8 வருஷம் போயிட்டு சந்தோஷமா வந்துட்டேன், எவ்வளோ சம்பாரிச்சுன்னு வந்த? என்ன கண்ணமா நீ, இது வந்து இந்த கண்ணமா அந்த என்ன கண்ணமா நீ வந்து இதை வந்து வெள்ளையம்மா அந்த பொண்ணு நீ வந்து முதல்ல கேட்க வேணாமா அப்படின்னு ஒரு காடா விளக்கு ஏற்றி வச்சு ட்ரங்கு பெட்டியை திறந்து கம்ப்ளீட்டாக 4 மணிக்குள்ள வச்சு 36 ரூபா 50 பைசா இருக்கும். 8 வருஷத்துக்கு மொத்த சம்பாதிக்கும். அடுத்து பொண்டாட்டி கொடுப்பாங்க, கேட்க வேணாம். அவன் ஓடு அழுவான். 8 வருஷம் இப்படிதான் சம்பாதிச்சேன்னு கேட்பான். அவன் சொல்லுவா, தயவுசெய்து நீ அந்த முகத்தை காமிக்காத, இந்த மாதிரி முகத்தை பார்த்துட்டு தான் நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிட்டேன், வெள்ளச்சாமி நாடாக்க செத்துருவேன், எனக்கு என் கையெல்லாம் பாரு, என் கையெல்லாம் காப்பு காய்ச்சிக்குது, என் கையெல்லாம் காப்பு காய்ச்சிக்குது, ஆனால் என்கிட்ட ஏன் காசு இல்லைன்னு தெரியல, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல கூட அவனுக்கு தெரியாது. ஏன் என்கிட்ட காசு இல்லைன்னு தெரியல கண்ணமா. முதல் முறையாக அன்று இரவு தான் அவன் ஒய்ஃப் வந்து அவனை புரிஞ்சுப்பான். இவன் நார்மல் ஆள் இல்லை, இவன் வந்து கலைஞன் கூட இல்லை, அதெல்லாம் வேற நம்ம வார்த்தை, அதெல்லாம் வேற ஆள். அவன் சொல்லுவா, இன்னும் புரிஞ்சுக்கினையா, நீ நாளையிலேருந்து எங்கேயும் போவேனா, வீட்டிலே இரு, நீ வந்து டிஃபன் போட்டு கொடு, நான் போய் கொள்ளைக்காட்டுலாம் வித்துட்டு வரேன். பையனை முதல்ல படிப்புலேருந்து நிறுத்தலாம். பையனுக்கு ஒரே சந்தோஷமாயிடும், படிப்புலேருந்து நிறுத்தி இப்படி ஒரு அப்பா கூட பொண்ணு. கதை எப்படி முடியும்னா அதுதான், அதுக்காக தான் இவ்வளோ கதையை சொல்லுங்க. கதை எப்படி முடியும்னா, நார்மலாக இப்போ இட்லி போடுவாங்க, 2 நாள் தான் அவனால் இட்லி ஒழுங்காக போட முடியும். 3ஆவது நாள் அவனுக்குள்ள ஒரு கிரியேட்டர் இருந்துனே இருப்பாள். அவனுக்கு என்ன மனுஷன் தோன்றது வந்து இட்லி வட்டமாக தானா போடுவான். நாம சதுரமாவோ இல்லை செவ்வகமாவோ போடலாமல் போட்டு பார்ப்பான். போட்ட போது ரியாக்ஷன் எங்கே திரும்ப வரும், பொண்டாட்டி வரும், எல்லாம் ஊந்து சிரிப்பாங்க கொள்ளைக்காட்டில். ஐயோ இது முன்னாடி இட்லி பிடிக்குது. சாயங்காலம் வந்து இட்லி தட்டை போட்டு உடைப்பான்.
ஏன் அவன் இட்லியே ரவுண்டா போறது உனக்கு என்னையா வந்துச்சு? ஆமா, அவன் கையெடுத்து கூடுவான், நீ மறுபடியும் அந்த முகத்தை காமிச்சா ஒழுங்காதான் இருப்பேன். கடைசி அந்த கதையை அமைச்சர் எப்படி முடிக்கிறார்னா, இப்பொழுதும் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அவர்கள் சுடுகிற போண்டா வடை எல்லாம் இருக்குல்ல, அதில் அவனும் கருப்பசாமியும் ஃபுட்பால் விளையாடி பார்ப்பதும், அவன் யாராவது டீ குடிக்க வந்தால் உங்கள் தாக சாந்திக்கு தேநீர் அருந்துகிறீர்களா என்று சுத்த தமிழில் கேட்பதும், சாகும் வரை அவனிடம் போகவே இல்லை அப்படின்னு முடியும். ஆனால் ஒரு கலைஞன் அப்படின்றவன் நார்மல் ஆள் இல்லை. உங்கள் கூட தான் இருப்பான், இஎம்ஐ கட்டுவான், வந்து சாவு வாழ்வு எல்லாத்துக்கும் போவான். ஆனால் வேற ஒன்றா இருக்கும். அந்த வேற ஒன்று அப்படின்றது என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா, அதுதான் 60 வயசுல நீ பாதுகாப்பான வாழ்க்கையில் இருக்கலாம், நல்ல சம்பளம், நீ அப்புறம் ரிட்டையர் ஆனா உனக்கு வந்து 50% பென்ஷன் கிடைக்கும், அதை நீ 1.25 லட்சம் வாங்கினா உனக்கு வந்து 80,000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அட்டவணை இல்லை, அதை வந்து அப்படி தள்ளி விடுவாங்க. இதெல்லாம் எனக்கு வேணாம். அப்புறம் நான் எப்படியோ போய் பிழைக்கிறேன், நீ எப்படியோ போய் பிழைக்கிறேன் அப்படின்றது இருக்குல்ல, அது நாங்கள் 2 பேருமே அப்படி வெளியே வந்த ஆட்கள் தான். எப்படியோ போய் பிழைக்கிறேன் அப்படின்னு அந்த புழுக்கம் வந்து நம்மள அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த புழுக்கம் வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாது. ஒரு வகையில 60 வயசை இந்த 2 நண்பர்களும் கடந்துட்டேன். நான் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு தடவை ஜெயகாந்தன்ட்ட பிளஸ்ஸிங்காக நிற்கும் போது அவர் சொன்னாரு, புருஷன் பொண்டாட்டியா எங்க கல்யாண நாள்னு நினைக்கிறாங்க, எங்க கல்யாண நாள் அன்னைக்கு எங்க கூட இருந்தாரு ஜேகே. அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு பிளஸ்ஸிங் கேட்டப்போ அவர் சொன்னாரு, புருஷன் பொண்டாட்டியா வாழ்றதுல போய் என்னையா சிறப்பு இருக்குது, அதை போய் நான் வாழ்த்துறது. ஷாக் ஆயிட்டேன் நான். அப்புறம் ஜேகே நண்பர்களா வாழ்ந்தேன், ஃப்ரெண்ட்ஸா ஒரு 30 வருஷம் 35 வருஷம் வாழ்றது தான் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகளுக்கு, மனைவிக்கும் கணவனுக்கும், நமக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் என்ன டிஸ்டன்ஸில் நம்ம பயணித்தால் பிரச்சனைகள் வராது அப்படின்னு மட்டும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகம் ஒரு பூ மாதிரி அழகானது தான். ஆனால் இல்லை, மனுஷபுத்திரனுடைய ஒரு புகழ்பெற்ற கவிதை, ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் இட வேண்டிய இடைவெளி எதுவென துல்லியமாய் கணக்குண்டிய இடம் என்ற அந்த கவிதையாகும். ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் இட வேண்டிய இடைவெளி எதுவென்று துல்லியமாய் கணக்குண்டிய இடம். ஒரு தென்னை மரத்திற்கும் இன்னொரு தென்னை மரத்திற்கும் இட வேண்டிய இடைவெளியும் எனக்கு தெரியும். ஒன்றாக அவர் சொல்லிக்கொண்டே போய் கடைசியில் சொல்கிறார், நீயும் நானும் கடைசி வரை செழித்து வளர இட வேண்டிய இடைவெளி இது. ரொம்ப ரொம்ப மனிதனுடைய மனசை ரொம்ப கேள்வி கேட்கிற ஒரு கவிதையாக நான் இந்த கவிதையை பார்க்கிறேன். ஒரு கவிஞன் ஒரு சமூகத்தை பார்த்து, ஒரு மனிதர்களை பார்த்து, சக மனிதர்களை பார்த்து, என்ன டிஸ்டன்ஸை நீயும் உன் மனைவியும் கைப்பற்றுகிறீர்கள், நீயும் உன் குழந்தைகளும் என்ன டிஸ்டன்ஸை வைத்திருக்கிறீர்கள், நீயும் உன்னுடைய அப்பாவும் என்ன. நான் வந்து இங்கே வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு லைஃப் இருக்குது இந்தியாவில், தமிழ்நாட்டில். ரொம்ப நீங்கள் யாரும் கோச்சிக்கோனா, தமிழில் வந்து கண்ணம்மாவோட 30 வருஷம் கண்ணம்மாவோட மட்டும்தான் வாழ்ந்துக்கிறான்றது உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம். நான் அமெரிக்கா ட்ராவல் பண்ணேன், என்னை வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனார் என் ஃப்ரெண்டு. நான் இதோட கூட சொல்லி முடிக்கிறேன். அந்த ஹீட் அவர் பேர் 88 வயசு ஆகுது. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து 83 வயசு. ஜூடி அவங்க பேர். இது பேர் வந்து ஜூட். அவங்க எங்களுக்காக ஒரு கேக்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு. உட்காந்தோடனே என்னை கூட்டு போனவர் வந்து டாக்டர் ரஜினின்னு ஒருத்தர். அவர் வந்து, ஜூட் உங்கள் லவ் ஸ்டோரியை பாபா சார் சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த அம்மா வந்து முகம்லாம் வெள்ளைக்காரனுக்கு ஏற்கனவே வெள்ளையான முகம்ல ரத்தம் வெளியே வந்து ஊழ்ந்துடும், அவ்வளோ வெக்கப்பட்டுச்சு. இவர் வந்து அவருடைய காதல் கதையை சொல்றாரு. பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா முதல் அந்த அந்த கதை கொஞ்சம் பின்னாடி இருக்குது, நான் அப்புறம் சொல்றேன். முதல் அந்த அம்மா சொல்றது, இவர் வந்து இவருடைய காதலை முதல்ல எனக்கு தெரிவிச்சப்ப எனக்கு 65 வயசுன்னு சொல்றாரு. ஜூட் வந்து இவர்கிட்ட தன்னுடைய லவ்வை சொல்லும்போது அந்த அம்மா நம்ம பதில் வச்சா, எனக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க, 6 பேர குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுடைய சம்மதம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், 10 days வெயிட் பண்ணுவேன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 65 வயசுல அந்த அம்மா வந்து இவருடைய காதலை ஏற்றுச்சுன்னா இவருக்கு அப்ப என்ன வயசு அப்படின்னு. என்னன்னா 1 லைன்ல சொல்லி முடிக்கிறேன்.
அவர் வந்து இந்த அதெல்லாம் தமிழ் பிள்ளை நின்று பேசுறேன். ரைட்டு பொண்ணு ஆமாம் என்ன இன்டர்வியூலாம் பண்ணேன் சந்தோஷம். அந்த ஜூட்டோடைய லவ் ஸ்டோரியோடு நான் முடிக்கிறேன். அவர் வந்து மரங்கள்லாம் வெற்ற ஒரு வேலை செஞ்சுருந்தார் அமெரிக்காவில். அப்படி பார்க்கும்போது தான் ஒரு பொண்ணை அவர் பார்க்குறாரு. 2 பேருக்கும் பயங்கரமான லவ். அந்த பொண்ணு சொல்கிறா, காதலை விட எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து அமெரிக்காவில் எனக்கு சொந்தமாக ஒரு வீடும் ஒரு பெரிய காரும் வேணும் அப்படின்றார். இவர் வந்து அப்போ இவருடைய நிறுவனம் வந்து நல்லா வளருது. இவருடைய நிறுவனத்தினுடைய பேப்பர் செட் போய் பேங்க்கில் வச்சு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கார் வாங்கி ப்ரொஃபன் பண்ணுறாரு. இல்லை, கார் வந்து கல்யாணம் தண்ணிக்கு வாங்குறாரு. முன்னாடியே ஒரு வீடு வாங்கி அந்த பொண்ணுக்கு ரீச் பண்ணி கொடுக்குறாரு. இவங்க 2 பேருக்கும் சர்ச்சில் கல்யாணம் நடக்குது. சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. என்னால் அந்த கதையை கேட்கவே முடியல. அந்த ஜூட்டுக்கிட்ட அந்த பொண்ணு சொல்கிறா, ஜூட் வெரி சாரி, கொஞ்சம் வண்டியை நிறுத்துறா. இல்லை, எனக்கு வீடும் காரும் தான் வேணுமே, நீ வேணாம் சொல்ற. அவரு சும்மா விளையாடலாம், அது ஜோக் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, சீரியஸாக எனக்கு வந்து வேற ஒரு லவ் அஃபேர் இருக்குது. ஆனால் அவனாலலாம் ஒரு காரும் வீடும் வாங்கி கொடுக்க முடியாது, நீ தான் வாங்கி தர முடியும். இப்போ அவருக்கு கொஞ்ச நேரம் மட்டும் தான் இதெல்லாம் உண்மை அப்படின்னு தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணோம், நீ இறங்கி நடந்து போயிடும் உங்கள் வீட்டுக்கு. கல்யாணம் ஆன அன்னைக்கு இவர் இறங்கி நடந்து வீட்டுக்கு வந்தார். நான் இந்த கதையை அவர் சொல்லும்போது இந்த அம்மாவை பார்க்குறேன். இந்த அம்மா இல்லை, இந்த அம்மா தான் 65 வயசுல தானே. அதெல்லாம் பார்க்குறேன். அந்த அம்மா வந்து கொஞ்சமும் சலனம் இல்லாத மகனே அப்படிதான் நீ வாழ்க்கையை ஆரம்பிச்சான்ற மாதிரி அந்த அம்மா அவரை பார்த்துருக்குது. இவர் போயிடுறாரு. போயிட்ட உடனே அந்த காரும் அந்த பொண்ணுக்கு தான், அந்த வீடும் அந்த பொண்ணுக்கு தான் இருந்தார். நம்மள 25-30 வருஷத்துல அவருக்கு கிட்டத்தட்ட அமெரிக்கா முழுக்க 30 இடங்களில் மிகப்பெரிய நிறுவனங்கள், ரொம்ப பெரிய ஆளாக பிக் ஷாட் ஆகிறாரு. கல்யாணங்களை எதுவுமே பண்ணல. ஒரு நாள் கார் எடுத்துன்னு போய் அவருடைய நண்பர்கள்லாம் ஈபிக்கு மரம் வெட்டுற வேலையை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு பையன், ஒரு 20-25 வயசு பையன் வந்து வீட்டை சொல்கிறான், அங்கிள் எங்கள் அம்மா அவங்கள பார்க்கணுன்றாங்க. யார் இந்த ஊரில் இருக்குது, நம்மளுக்கு யார் பார்க்குறாங்க போனால் அந்த பொண்ணு வந்து ஹை ஜூட் எப்படிங்கிற அவர் சொல்கிறாரு, அவன் கை தான் கொடுக்க வந்தான், நான் ஹக் பண்ணேன் அப்படின்றாரு. அப்படியே அதே துள்ளரோட நான் ஹக் பண்ணேன். அவன் வந்து அப்படியே எப்படி இருக்க அப்படின்னு, எப்படி இருக்கன்னு கேட்டேன். வா அப்படின்னு கூட்டிட்டு போய் காமிச்சா அவன் வீட்டுக்காரன் 4th ஸ்டேஜ் கேன்சர். துயரமான வாழ்க்கை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இந்த மனிதர்களை புரிந்தே கொள்ள முடியவில்லை. அப்படி ஒரு துரோகம் பண்ண ஒரு பெண்ணினுடைய கணவனுக்கு சாகுற வரையிலும் பல்லாயிரக்கணக்கான டாலர்களை இந்த ஆள் செலவு பண்ணிக்கலாம். இவருக்கும் அந்த குடும்பத்துக்கு என்ன உறவு? அப்புறம் அவன் ஒரு கட்டத்தில் இறந்துடுறான். அதற்கு பிறகு 10 வருஷம் பொறுத்து ஒரு வால்மார்ட்ல இந்த அம்மா பார்க்குறாரு. இந்த அம்மா மேலே ரொம்ப காதல் வயப்பட்டு எப்படிலாம் என்னுடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்கிறார். முதல்ல நான் பூச்செண்டு வச்சேன், அவள் வந்து பார்த்துட்டு தூக்கி போட்டா. அப்புறம் வந்து பூச்செண்டுக்குள்ளே ஒரு டைமண்ட் ரிங்கு வச்சேன், அது தூக்கி போட்டா. அப்புறம் ஒரு கார் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் என் பேத்திங்களையும் பசங்களையும் கேட்டுட்டு நான் சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் 2 பேரும் இந்த உலகத்தின் மிக அற்புதமான காதல்களாக வாழ்ந்தோம். அப்போ வயசு எதுவுமே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரணம் இல்லை. நண்பர்களே, என்னுடைய இனிய நண்பர் தமிழேலனை கண்ணம்மாவை இந்த அருமையான நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி வாழ்த்துகிறேன். நீங்கள் கணவன் மனைவியாக, கணவன் மனைவி என்கிற போதே ஒரு சின்ன அதிகாரம் கணவனுக்கு ஏற்றப்படுவதை நான் உணர்கிறேன். நீங்கள் நண்பர்களாக கடைசி வரையிலும் பாபா சிவத்துறை அவர்களுக்கு நமது நிறுவனத்தின் தலைவர் திரு சிவகலநாயகி அவர்கள் பொன்னாடை போட்டி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தமிழ் பிள்ளைங்க வந்து முல்லை காதலி கொண்டு சார் இங்கே பாருங்க. முல்லை காதல், இது முல்லை காதல் பாஷா. முல்லை 2 நிமிடங்கள் நேரம் கருதி முல்லை 2 நிமிடங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். அப்பாவுக்கு முதல்ல வாழ்த்துகள். பவா செல்லதுரை ஐயாவுக்கும் முதல் மொழி அமைப்புக்கும் என்னுடைய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி எங்க வீட்டுல வந்துட்டு திருமணத்துக்கு பிறகுதான் நிறைய அப்பாவை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா ஒரு ஏமாளி அந்த மாதிரியான ஒரு பிம்பம் தான். எங்க அண்ணனே கேட்டான், ஏன் வேலையை விட்டுட்டீங்க? நீங்க வேலையை விட்டதுனால தான் இவ்வளோ வட்டி, இவ்வளோ கடன், இவ்வளோ இஎம்ஐ கட்டுறோங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கூட்டமும் அவருக்கு வந்திருக்கக்கூடிய வாழ்த்துறைகளும் பவா செல்லதுரை ஐயாவினுடைய உரையும் இருக்கு. அதை தொடர்ந்து நினைவுபடுத்திட்டே இருக்கேன். எங்க அப்பா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு நாங்கெல்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம். இப்பொழுது முதன்மொழி அமைப்பினுடைய பொருளாளர் திரு ராஜேந்திரன் அவர்களை நன்றி உரையாற்ற அழைக்கின்றேன். 8 மணிக்கு முடிக்க வேண்டிய சூழ்நிலை, 1 நிமிஷம் தான் இருக்கு. அதனால முதன்மொழி சார்பாக இங்கு வந்து எங்கள் அழைப்பினை ஏற்று சிறப்பித்த அனைவருக்கும் முதன்மொழி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடன் நிர்வாகிகள் ஒரு